கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். தொடர்ந்து இந்த யூடியூப் சேனலில் தேவனுடைய சத்தியங்களை தொடர்ச்சியான வேத பாடங்களாக பல வாரங்களாக நம்ம பார்ப்பதற்கு நம்முடைய பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஒரு பெரிய கிருபை நமக்கு தொடர்ந்து செய்துட்டு வரார். அதனால் அன்புக்குரிய சகோதர சகோதரரை, நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய அன்பு ரட்சகர் மூலம் நம் துதிகளையும் சோத்திரங்களையும் நாம் வேறு எடுத்துக்கொள்வோம். இந்த வாரம் நம்முடைய ஆவிக்குரிய பிரயோஜனத்திற்காகவும் தொடர்ச்சியான வேத பாடத்தில் நம்முடைய விசுவாசத்தை இன்னும் அதிகம் வர்த்திக்க பண்ணுவதற்காகவும் ஒரு முக்கியமான ஒரு பாடத்தை நம்ம இந்த வாரம் பார்க்க போகிறோம். இந்த பாடத்தினுடைய தலைப்பு வித்தியாசமானது, பார்க்க போகிற சப்ஜெக்டும் வித்தியாசமானது, சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் தேவனுடைய பிரம்மாண்டமான ஒரு திட்டங்களை அவர் உலகளாவிய சத்தியங்களாக அவர் எப்படி வைத்திருக்கிறார் என்பதற்கு ஒரு உதாரணம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிற உலகின் மகா பிரமிடும் பரிசுத்த வேதாகமம் அப்படிங்கிற ஒரு தலைப்பு. சரியா? இப்போ பிரமிடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இப்போ பார்க்க போகிறோம். பிரமிடு என்ற உடனே நமக்கு ஞாபகத்திற்கு வருவது, நமக்கு எகிப்தில் இருக்கு இல்லையா, எகிப்தினுடைய பிரமிடுகள். அதில் ரொம்ப ஃபேமஸானது த கிரேட் பிரமிட் ஆஃப் கீசா அப்படின்னு சொல்லுவாங்க. கீசான்னா பார்டர்னு அர்த்தம். சரியா? த கிரேட் பிரமிட் ஆஃப் கீசா. இந்த ஒரு பிரமிடை குறித்து தான் இன்றைய தினத்தில் நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் இடத்துல ஒரு கேள்வி, நம்ம இது வரைக்கும் சத்தியம், பைபிள், வசனம், தீர்க்க தரிசனங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய காரியங்கள் இதைத்தானே பார்த்துட்டு வரோம். இது எதுக்கு எகிப்தில் ஏதோ சம்பந்தம் இல்லாத ஒரு பிரமிடை குறித்து நம்ம ஏன் பார்க்கணும் என்று சொல்லி ஒரு கேள்வி வரலாம். அது நியாயமான கேள்வியும் கூட. ஆனால் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, நம்முடைய சத்தியம் பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு பேஸ், ஒரு அஸ்திபாரம் பைபிளில் இருக்கணும். அஸ்திபாரம் இல்லாமல் நம்ம எதையுமே பார்க்குறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதனுடைய அடிப்படையில் தான் இப்போ நம்ம இதை பார்க்குறோம். த கிரேட் பிரமிட் ஆஃப் கீசா. உலகத்தில் மிகப்பெரிய ஒரு பிரமிடுகள் எகிப்தில் நம்ம பார்க்கலாம். இப்போ சமீபத்தில் கூட சில ஆராய்ச்சிகள் சொல்கிறாங்க, அது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஏதோ பிரமிடுங்கிற அமைப்புக்குள்ளே கொண்டு போய் ஒரு பிளேடை வச்சா அது ஷார்ப் ஆகிடும். அப்புறம் சில பொருள்களை கொண்டு போய் வச்சா அது கெட்டு போவதே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சில அதெல்லாம் சொல்லுவாங்க. அதே சமயத்தில் சரித்திரங்களில் கூட பார்த்தீங்கன்னா அந்த பழைய காலத்தில் ராஜாக்களுடைய அந்த உடல்களை என்ன செய்வாங்க, ஒரு தாலியில் வச்சு அந்த பிரமிடில் வச்சுட்டா அது ரொம்ப நாளாக அது கெடாமல் இருக்கும். அது ஏதோ சம்திங் உள்ளே நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இப்போ நம்ம அந்த அடிப்படையில் இந்த பிரமிடை நம்ம பார்க்க போகிறோமா என்று சொல்லி கவனிக்கும் போது, முதல்ல இந்த பிரமிடை குறித்து நாம் பார்ப்பதற்கு ரெண்டு மூகாந்திரம் உண்டு. ஒன்று, பைபிளில் ஒரு வசனம் இருக்குது இந்த பிரமிடை குறித்து. நல்லா கவனிங்க, இந்த பிரமிடை குறித்து பைபிளில் ஒரு வசனம் இருக்குது. அடுத்தது, ஆச்சரியத்திலேயும் ஆச்சரியம், ஆன்ஷியன்ட் வண்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவாங்க, பழங்கால உலக அதிசயங்கள். இப்போ நம்ம தாஜ்மஹால் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இப்போ தற்கால உலக அதிசயம்னு அப்படி சொல்கிறாங்க. ஆனால் இப்போ நம்ம பார்க்க இந்த படத்தில் நீங்கள் பார்க்குறது பழங்கால 7 உலக அதிசயங்கள். அதில் நம்ம 5ஆம் உலக பேரரசு சப்ஜெக்டில் கூட நம்ம பார்த்துருக்கோம். ஹேங்கிங் கார்டன்ஸ் ஆஃப் பாபிலோன் இல்லையா, அது ஒரு பெரிய உலக அதிசயம். அதே மாதிரி ரோட்ஸினுடைய ஒரு சிலை, ஜியஸினுடைய ஒரு கோயில், அலெக்சாண்ட்ரியா பட்டணத்தில் உள்ள ஒரு பெரிய கலங்கரை விளக்கம், டயானாவுடைய பெரிய கோயில், அதனுடைய தூண்கள், புரியுதுங்களா? இந்த மாதிரி அப்புறம் நம்முடைய பிரமிடு, இந்த மாதிரி 7 உலக அதிசயங்கள் பழங்கால உலக அதிசயங்கள் சொல்லுவாங்க. அது உண்மையாலுமே உலக அதிசயங்கள் தான். ஏன்னா அப்நார்மலான பில்டிங்ஸ், அதெல்லாம் பிரம்மாண்டமான உயரம், சரிங்களா? எக்யூப்மெண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாலேயே எத்தனை 1000 வருஷங்களுக்கு முன்னால் மனுஷன் இதை பிளான் பண்ணி, புரியுதுங்களா, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தடுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை அப்போவே பிளான் பண்ணி செய்திருக்கிறாங்கிற போது அது எவ்வளோ பெரிய அதிசயமாக நமக்கு இருந்திருக்கும் இல்லையா? இந்த 7 உலக அதிசயங்களில் 6 உலக அதிசயங்கள் என்ன ஆயிடுச்சுன்னா அழிஞ்சிருச்சு. ஒரே ஒரு கிரேட் பிரமிட் மட்டும் இன்னைக்கு வரைக்கும் நிலை நின்று கொண்டிருக்கிறது.
அப்படின்னா எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகம் பல பூகம்பங்களை பார்த்துருக்குது, கவனிக்கிறீங்களா? பல போர்கள், பல கவர்மெண்ட்ஸு, சரிங்களா? அதே சமயத்தில் என்ன சொல்லலாம், பல வகையான வெள்ளப்பெருக்குகள், இந்த மாதிரி பெரிய பெரிய பேரழிவுகள் எல்லாம் இந்த பூமி சந்திக்கும் போது கவனிச்சின்னா, இதில் எல்லாத்துலேயும் தப்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் திட அஸ்திபாரமாக நிற்கிற ஒரே பில்டிங் இந்த பிரமிட் தான். மற்ற 7 உலக அதிசயங்கள் எல்லாமே அழிஞ்சிருச்சு. இது ஒரு ஆச்சரியம். சரி, பரவாயில்ல, மற்ற உலக அதிசயங்கள் அழிஞ்சிருச்சு. இப்போ இது ஒன்று மட்டும் இருக்குது. இது ஒரு உலக அதிசயம், த ஆன்ஷியன்ட் வண்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்டு. இது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயம். இதில் என்ன இருக்குது, இதில் என்ன நம்ம பார்க்கணும் என்று சொல்லி கவனிக்கும் போது, நம்முடைய மூத்த ஆராய்ச்சியாளர்கள், வேதத்தை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய நம்முடைய முன்னடியார்கள் அப்படி வச்சுக்கலாம். வேதம் நம்ம ஏற்கனவே படித்தோம் இல்லையா, 1260 வருஷங்கள் போப்பு மார்க்கத்தினுடைய கண்ட்ரோலில் இந்த பூமி இருந்தபோது வேதம் படிக்கக்கூடாதபடிக்கு புதைக்கப்பட்ட நிலைமையில் இருந்தது. அதுக்கப்புறம் போப்பு மார்க்கம் கீழே விழுகும்போது 18ஆம் நூற்றாண்டில் பைபிள் டிரான்ஸ்லேஷன்ஸ் அதிகமாக, வேதாகம மொழிபெயர்ப்புகள் அதிகமாக வர ஆரம்பித்தது. அப்படி வர ஆரம்பிக்கும் போது அநேகம் பேர் பைபிள் படித்தாங்க, நிறையா சபைகள் உருவாச்சு. அதில் நம்ம 2ஆம் வருகை சப்ஜெக்ட்லாம் கொஞ்சம் பார்த்தோம் இல்லையா, வில்லியம் மில்லர் இயேசு கிறிஸ்து வருவார்னு சொல்லி ஒரு பெரிய பிரபகண்டா எல்லாம் பண்ணி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, இப்படி தொடர்ச்சியான வேத ஆராய்ச்சிகள் பெருகும்போது ஒவ்வொரு வசனங்களாக உற்று கவனிக்க ஆரம்பித்தாங்க வேத விற்பனர்கள். அப்போது அவர்களுடைய பார்வையில் பட்ட ஒரு வசனம் அவர்களை ரொம்ப ஆச்சரியத்திலே ஆழ்த்தியது, சிந்திக்க தூண்டியது. அது சம்பந்தப்பட்ட சில உலக பிரகாரமான காரியங்களை பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டியது. எப்படி தேவன் ஏன் தீமையை அனுமதித்தார் என்கிற சப்ஜெக்டில் இன்னைக்கு வரைக்கும் கவனிச்சு பாருங்க, வானத்தை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஆராய்ச்சியாளர்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நட்சத்திரங்களை ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் பைபிள் இருக்கக்கூடிய நட்சத்திர கூட்டங்களுடைய பெயர்களை எல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டு இருக்கிறாங்க இல்லையா. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இப்போது வேதத்தை படிக்கும்போது ஏதோ தேவனுக்கும் நமக்கும் அப்படியே வானத்தில் இருந்து மட்டும் கான்டாக்ட் இருக்குது அப்படின்னு நினச்சிட வேண்டாம். இந்த உலகத்தில் என்னென்னவெல்லாம் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோமோ அதற்கும் தேவனுக்கும் சத்தியத்துக்கும் கிறிஸ்துவுக்கும் தேவ திட்டத்துக்கும் நமக்கும் சம்பந்தம் உள்ளது என்று இந்த உலகமே நமக்கு பறைசாற்றுதான். அதில் ஒரு முக்கியமான ஒரு வசனம் பாருங்கள், ஏசாயா 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அக்காலத்திலே எகிப்து தேசத்தின் நடுவிலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடமும் அதன் எல்லை அருகே கர்த்தருக்கு ஒரு ஸ்தம்பமும் உண்டாயிருக்கும். நல்லா கவனிக்கலாம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கவனிங்க. இப்போ நம்ம பைபிளை ஆராய்ச்சிகள் எல்லாம் பண்ணும்போது தீர்க்க தரிசனங்களை பார்க்கும்போது அக்காலத்திலே அப்படிங்கிற வார்த்தையில் வந்துச்சுன்னா மேக்சிமம் அது எந்த காலத்தை குறிக்கும் அப்படின்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யத்தை அது குறிக்கும். நல்லா புரிஞ்சுக்கலாம், சரியா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யத்தை குறிக்கும். அப்போ அந்த அக்காலத்திலே எகிப்து தேசத்தின் நடுவிலே பாருங்கள், எகிப்து இன்னைக்கு இருக்கு பாருங்கள், எகிப்து இதுக்கு நடுவிலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடமா. அதுதான் இப்போ நம்ம ஆச்சரியமாக இருக்குது. கர்த்தருக்கு பிதாவாகிய தேவனுக்கென்று ஒரு பலிபீடம் இருக்கா. எங்கே அப்படின்னா எகிப்து தேசத்தினுடைய நடுவில். அதே சமயத்தில் அதனுடைய எல்லை அருகே கர்த்தருக்கு ஒரு ஸ்தம்பமும் உண்டாயிருக்கும். இந்த வசனத்தை வைத்து கொண்டு தான் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே நம்முடைய வேத ஆராய்ச்சியாளர்கள் அப்போ எகிப்து தேசத்தில் பிதாவாகிய தேவனுக்கு ஏதாவது ஒரு நினைவு சின்னம் இருக்கா என்று சொல்லி ஆராய்ச்சி பண்ணும்போது அவர்கள் கண்டுபிடிச்சது எகிப்து தேசத்தின் நடுவில் அதனுடைய எல்லையிலே இருக்கணுமா, அதன் நடுவில் இருக்கணுமா, அந்த மாதிரி ஒரு இடத்தை பார்க்கும்போது அங்கே காணப்பட்டது தான் மகா பிரமிடு. ஸோ கவனிச்சு பாருங்கள், இந்த மகா பிரமிடு இதை பார்த்தோன்னே மூத்த ஆராய்ச்சியாளர்கள் அப்போ இதைத்தான் தேவன் சொல்லியிருக்காரா என்று சொல்லி இதை குறித்து நிறைய ஆராய்ச்சிகள் போச்சு.
ஏன் இதை குறித்து அதிகமாக நம்ம திங்க் பண்ணணும் என்று சொல்லி பார்க்கும்போது, இந்த பிரமிடுக்குள்ளே ஒரு பெரிய கிராண்ட் டிசைன் இருக்குது, அது பின்னாடி நம்ம பார்க்கலாம். ஆனால் இந்த சொன்ன வசனத்தினுடைய அடையாளம் கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் அப்படிங்கிறது கட்டாயமாக நடுவுலையும் அதனுடைய எல்லையிலையும் இருக்கக்கூடிய ஒரே பில்டிங் என்னென்னா இந்த ஒரு பிரமிடு தான். அதனால் இந்த பிரமிடை குறித்து பைபிளில் வேற எங்காவது இருக்குதா, அல்லது இந்த பிரமிடுக்குள்ள கடவுளுடைய ஏதாவது ஒரு நினைவு சின்னம், அதான் அங்கே சொல்கிறார், கடவுள் இருக்கிறார் அல்லது அவருடைய நினைவு சின்னம் ஏதோ ஒன்று அந்த பிரமிடுக்குள்ளே இருக்குதான். அதனால தான் கர்த்தருக்கு ஒரு பலிபீடமும் அதன் எல்லை அருகே ஒரு ஸ்தம்பமும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. இதை பார்த்தோன்னே நம்ம மூத்த ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சாங்க, இது கட்டாயமாக பிரமிடு தான். இந்த பிரமிடை குறித்து ஏறக்குறைய நம்முடைய 189 நாடுகள் இருக்கு இல்லையா, இதில் மேஜராக இருக்கக்கூடிய பெரிய பெரிய நாடுகள் எல்லாமே தங்களுடைய விஞ்ஞான ஆராய்ச்சியாளர்கள், அஸ்ட்ரானமர்ஸ் சொல்லக்கூடிய வானவியல் ஆராய்ச்சியாளர்கள், ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட், பூகோளவியல் ஆராய்ச்சியாளர்கள் நிறைய பேர் போய் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எகிப்தில் இந்த பிரமிடை குறித்து ஆராய்ச்சி பண்ணாங்க. ஒரு வகுப்பார் சரித்திரபூர்வமாக, இன்னொரு வகுப்பார் அறிவியல் பூர்வமாக இப்படி ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருக்கும் போது அதை ஆராய்ச்சி பண்ண 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 பயங்கரமான அதிசயங்கிறத பார்க்குறாங்க. ஆனால் சத்தியத்தை அறிந்து கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய ஆவி நிமித்தம் ஆராய்ச்சி பண்ணும்போது இந்த ரெண்டை விட ஒரு மகா பெரிய விஷயம் இந்த பிரமிடுக்குள் இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. அதைத்தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக அந்த பிரமிடினுடைய அமைப்புகளை குறித்து பார்க்கலாம். இந்த பிரமிடு இதனுடைய உயரம் எவ்வளோ தெரியுங்களா? ஆச்சரியமாக இருக்கும். இதனுடைய உயரம் எவ்வளோன்னா இந்த படத்தில் பாருங்கள், 486 அடி. 486 அடி. இப்படி 486 அடின்னு சொன்னால் அது புரியாது. அது எப்படி சொன்னால் புரியும்னா, இது ஒரு 50 மாடி கட்டிடம் எவ்வளவு உயரம் இருக்குமோ, கவனிங்க, மல்டி ஸ்டோரி பில்டிங் சொல்கிறாங்க இல்லையா, ஒரு 50 மாடி கட்டடம் எவ்வளோ உயரமாக இருக்குமோ அவ்வளோ உயரமாக அந்த டாப் பயங்கரமான உயரம். இது பார்த்திங்கன்னா இது சாதாரணமாக இன்றைக்கி நம்ம நினைக்கக்கூடும். ஆனால் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தடு, டெக்னாலஜி இதெல்லாம் இல்லாததற்கு முன்பாகவே பிரம்மாண்டமான முறையில் கட்டப்பட்ட ஒரு பில்டிங். இன்றைக்கி நம்ம உலகத்தில் பெரிய பெரிய நகரங்களில் அந்த நகரங்களுடைய ஐடென்டிஃபிகேஷனுக்காகவே, அடையாளத்திற்காகவே சில பில்டிங் எல்லாம் கட்டுவாங்க. மலேசியாவில், சிங்கப்பூரில், அமெரிக்காவில், இந்த மாதிரிலாம், ஜப்பானில், நிறைய நாடுகள். அதில் இப்போ நம்ம சமீபத்தில் உங்களுக்கு எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரிந்து இருக்கும் துபாயில் புர்ஜ் கலிஃபான்னு ஒரு கவர்மெண்ட் பில்டிங், 160 மாடி. 160 மாடி. உலகத்திலே ஹையஸ்ட் லிஃப்ட் இங்கே தான் இருக்குது. ஸோ இதனுடைய டாப்பில் போய் நின்று பார்த்தோம்னா அரபு நாடுகளுடைய சில காரியங்கள் எல்லாம் நல்லாவே பார்க்கலாம். அவ்வளோ உயரம், பிரம்மாண்டமான உயரம், சாதாரணமான உயரம் கிடையாது. ரொம்ப ஒரு குறிப்பிட்ட தூரத்துலேருந்து பார்த்தா தான் அதனுடைய டாப்பே நல்லா தெரியும். அந்த அளவுக்கு டெக்னாலஜியை பயன்படுத்தி இந்த பில்டிங் எல்லாம் கட்டியிருக்காங்க, அன்புக்குரிய சகோதர சகோதரி. ஆனால் இதெல்லாம் இப்போ எல்லாமே சென்சார், எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் என்ன பண்ணியிருக்காங்க, டிசைன் பண்ணி அதை மானிட்டர் பண்ணி எத்தனையோ டெக்னாலஜி யூஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த பிரமிடை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணாங்களா இல்லையான்னெல்லாம் தெரியாது. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு அதிசயமாக இருக்கிறதுக்கு காரணம் அதை குறித்து இன்னும் கொஞ்சம் நல்லா பார்க்கலாம். இந்த மகா பிரமிடினுடைய உயரம் பார்த்தோம் இல்லையா, ஒரு 50 மாடி கட்டடம். இதனுடைய நீளம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 766 அடி. புரியுதுன்னா, 766 அடி. இப்போ சாதாரணமாக ஒரு பில்டிங், ஒரு வீடு பார்த்தீங்கன்னா ஒரு 2 சென்ட் 3 சென்ட்டில் கட்டுவாங்க. ஒரு பெரிய வீடு, ஒரு அரண்மனை அப்படின்னா ஒரு 10 சென்ட் 20 சென்ட்டில் கட்டுவாங்க. ஒரு பெரிய பல்கலைக்கழக கட்டிடம் அப்படின்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில ஒரு 50 சென்ட் 60 சென்ட்டில் பில்டிங் எல்லாம் கட்டுவாங்க இல்லையா. கவனிங்க, காம்பவுண்டு வேணால் இப்போ பெரிய காம்பவுண்ட் இருக்கும், ஒரு 5 ஏக்கர் 10 ஏக்கரில் பெரிய காம்பவுண்ட் இருக்கும். அதனுடைய ஓரங்களில் நடுவில் சில பில்டிங் இருக்கும், இப்படி தான் இருக்கும். ஆனால் இந்த பிரமிடு எத்தனை ஏக்கரில் கட்டியிருக்காங்க தெரியுங்களா? 13 ஏக்கரா. யோசனை பண்ணிப்பார். 5 சென்ட்டில் வீடு கட்டுறதுக்கே எத்தனை நாள் ஆகுது இல்லைங்களா? 6 மாதம், ஒரு வருஷம் அதை போட்டு இழுக்கிறோம் இல்லையா? ஆனால் இதை பாருங்கள், இந்த பிரமிடு 13 ஏக்கரில் கட்டப்பட்டிருக்கு. அப்படின்னா எவ்வளோ கிராண்ட் பில்டிங் பாருங்கள்.
இதில் ரொம்ப ஆச்சரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே கவனிங்க. இப்போ நம்ம சாதாரணமாக ஒரு பில்டிங் கட்டும்போது செங்கல், அப்புறம் கீழே வந்து அந்த அஸ்திவாரம் போடு இந்த கருங்கல் எல்லாம் பெருசு பெருசாக சிலதெல்லாம் இந்த சைஸில் தான் இருக்கும். ஆனால் இந்த பிரமிடுக்காக கட்டுவதற்காக பயன்படுத்தப்பட்ட கற்களினுடைய எடையை பார்த்தோம்னா நமக்கு தலை சுற்றிடும். கவனிச்சு பாருங்கள், இந்த பிரமிடு கட்டுவதற்காக, அதாவது அந்த பிரமிடை கட்டினவங்க நிறைய கற்கள் பயன்படுத்தியிருக்காங்க. அதில் ஒரு சின்ன கல்லினுடைய எடை கவனிங்க. ஒரு சின்ன கல் பாருங்கள், இந்த சின்ன கல்லே எவ்வளோ பெருசு இருப்பாங்க, ஒன்றுக்கு மேலே ஒன்று அப்படியே வச்சுருக்காங்க, அப்படியே வச்சுட்டு போயிருக்காங்க. அந்த சின்ன கல்லினுடைய எடை எவ்வளோன்னா 16 டன்னு. நல்லா கவனிங்க, 16 டன்னு. அப்படின்னா ஒரு டன்னுக்கு 1000 கிலோ. நமக்கு தெரியும் இல்லையா, ஒரு டன்னுக்கு 1000 கிலோ. அப்படின்னா எவ்வளோ கிலோ? 16 டன்னுனா 16,000 கிலோவா? கவனிங்க கவனிங்க. ஒரு சின்ன கல்லினுடைய எடை 16,000 கிலோ. அதை ஒரு கல்லுக்கு இன்னொரு கல்லுக்கு இடையில வச்சுக்க வந்து மேலே வச்சுருக்காங்க. அதுக்கு இடையில ஒரு காகிதம் மட்டும் வைக்க முடியும், ரொம்ப லேசாக காகிதம் மட்டும் வைக்கலாம். அப்புறம் இந்த கல்லுகள் மேலே எல்லாம் சுண்ணாம்பு பூசப்பட்டதுனால ரொம்ப வருஷமாக இந்த பிரமிடு வந்து வெகு தூரத்திலிருந்து பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சூரிய வெளிச்சம் அந்த பிரமிடு மேலே படும்போது ஒரு வைரம் மாதிரி ஜொலிக்குமா. ரொம்ப தூரத்துலேருந்து பார்க்கும்போது பயங்கரமாக ரிஃப்ளெக்ட் ஆகும். ரொம்ப தூரத்துலேருந்து பார்க்குறவங்களுக்கு லேண்ட்மார்க்கே அதுதான். அப்படின்னா எந்த அளவுக்கு இருந்திருக்கும் பாருங்கள். அப்போ ஒரு சின்ன கல்லினுடைய எடை இப்படி இருக்குது. அதே சமயத்தில் ஒரு பெரிய கல் பாருங்கள், இந்த கல் ஒரு மனுஷன் அங்கே நிற்கிறத பாருங்கள், எவ்வளோ பெருசு நீளம் பாருங்கள். இந்த கல் எவ்வளோ பெருசு. ஒரு பெரிய கல்லினுடைய எடை எவ்வளோ தெரியுங்களா? 880 டன்னா. 880 டன்னுன்னா என்ன? ஒரு டன்னுக்கு 1000 கிலோ. அப்போ 880 டன்னுன்னா 8,80,000 கிலோ. பாருங்க, ஒரு பெரிய கல்லினுடைய எடை. இது என்ன பிரச்சனைனா, இது எல்லாம் பார்த்துட்டு இன்னைக்கு வரைக்கும் ஆராய்ச்சியாளர்கள் மதிமயங்கிட்டாங்க. இது எப்படி கட்டினாங்க, இவ்வளோ பெரிய கற்களை எங்கிருந்து கொண்டு வந்தாங்க, அது இத்தனை ஆயிரம் கற்கள், லட்சக்கணக்கில் கற்கள் இருக்கு, ஒன்றுக்கு மேலே ஒன்று எப்படி வச்சு கட்டினாங்க, இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே அது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்குது. இதில் ஒரு கல்லினுடைய நீளம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா 30 அடி. ஒவ்வொரு கல்லினுடைய நீளமும் 30 அடி. இந்த பிரமிடு வந்து இது அப்போ எப்போ கட்டியிருப்பாங்க, இதை குறித்து சில ஆராய்ச்சிகள். இது வந்து என்ன சொல்கிறாங்க, இது வந்து பிரமிடு கட்டப்பட்ட காலம் வந்து இப்போ நம்ம வந்து கிறிஸ்து பிறப்பதற்கு பின் 2000 வருஷம், அதுக்கு முன்னாடி 2000 வருஷம், ஒரு 4000 வருஷங்களுக்கு முன்பாக இந்த ஒரு பிரமிடை கட்டியிருக்க வேணும் அப்படின்னு நிறைய ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. இப்போது இதை குறித்த அன்புக்குரிய சகோதரர்களுடைய பெரிய பெரிய புக்ஸ் எல்லாம் எழுதியிருக்காங்க, ஆராய்ச்சி பண்ணி ஃபோட்டோகிராஃபோட. ஆனால் அதெல்லாம் ஃபுல்லாக படித்து சொல்கிறதுக்கெல்லாம் டைம் இல்லைங்க. இப்போ நம்ம மிக சுருக்கமாக தான் இதை குறித்து பார்க்க போகிறோம். அப்புறம் நிறைய நாடுகளில் இந்த பிரமிடு கட்டப்பட்ட விதத்தை குறித்து பார்த்து நாமளும் கட்டி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க, சிலதெல்லாம் கட்டி பார்த்துருக்காங்க. அந்த ஐடியாவே கரெக்டாக வரலையா, சரியாக அவங்களால் அதை கொண்டு போய் பார்க்க முடியல. அப்புறம் சில சரித்திரபூர்வமான விஷயங்களை கவனிக்கும் போது இது வந்து எப்போ கட்டியிருக்கலாம் அப்படின்னா கிமு 2170 வருஷங்களுக்கு முன்பாக இது வந்து இந்த பிரமிடு வந்து கட்டப்பட்டிருக்க வேணும் அப்படின்னு சில பேர் அபிப்பிராயப்படுறாங்க. நிறையா சில ஆராய்ச்சிகள் தான். சரிங்களா? இதனுடைய வடிவமைப்பு பார்த்தீங்கன்னா இந்த பிரமிடு பர்ஃபெக்ட் கோணம் சொல்கிறோம் இல்லையா, பர்ஃபெக்டான ஒரு முக்கோண வடிவம். இது ஒரு சைடு மட்டும்தான். அதர் சைடு பார்த்தீங்கன்னா 4 மூலை இருக்கும். இப்போ நமக்கு தெரியுது பாருங்கள், அந்த பில்டிங் 3 மூலை தான் தெரியும். இது பர்ஃபெக்டான ஒரு முக்கோண வடிவம். இதனுடைய டாப்பில் ஒரு கல் இருக்கு இல்லையா, இந்த டாப்பில் இருக்கிற கல் மேலே வெயில் படும்போது அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு வைரம் மாதிரி அதை மின்னுமா. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நைட் டைமில் ஸ்டார்கள் இருக்கு இல்லையா, நட்சத்திரங்களுடைய அந்த வெளிச்சம் கூட இது மேலே பட்டு அது வந்து என்ன பண்ணுமா, ரிஃப்ளெக்ட் ஆகுமா அநேக சந்தர்ப்பங்கள். அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கோம். அப்புறம் சில ஆராய்ச்சியாளர்கள் வந்து ஒரு கோணத்திலிருந்து பார்க்கும்போது அந்த டாப்பில், அந்த பிரமிடினுடைய டாப்பில் வந்து அந்த ஸ்டோன் இருக்கு இல்லையா, அது மேலே 10 லட்சம் முறை
சூரியனுடைய டைரக்டான வெளிச்சம் கரெக்டாக அந்த ஆங்கிளில் வந்து அங்கே நின்றுக்கிறதெல்லாம் கவனிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப ஆச்சரியம். அப்புறம் இதை வந்து ஒரு பெரிய ஒரு ஆராய்ச்சி பண்ணி இதனுடைய மொத்த எடை எவ்வளோ இருக்கும். இப்போ நம்ம சொன்ன 8,80,000 இந்த மாதிரிலாம் சில சொன்னோம் இல்லையா, இதனுடைய மொத்த எடை எவ்வளவுன்னா 6 மில்லியன் டன்னு. 6 மில்லியன் டன். ஒரு மில்லியனுக்கு 10 லட்சம். கவனிச்சுங்க, 6 மில்லியனு 60 லட்சம். கவனிச்சு பாருங்க, டன்னா. அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரி, 60 லட்சம் டன்னுன்னா எத்தனை லட்சம் டன்னு எப்படி ஏற்றுறது? மேலே ஒன்றுக்கு மேலே ஒன்று ஏற்றி தானே போகணும் இல்லையா? இந்த பிரமிடை பற்றி எப்படிலாம் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்கன்னா, ஒருவேளை இந்த பிரமிடை வந்து அகற்றணும், இதை வெளியே எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000 டன்னு ஏற்றக்கூடிய 6000 ரயில் வேணுமா? புரியுதுனா? ஒரு ரயிலில் 1000 டன் ஏற்றக்கூடிய வெயிட் ஏற்றக்கூடிய 6000 ரயில் இருந்தால் தான் இதை என்ன செய்ய முடியுமா? இது அகற்ற முடியும். இதுக்கு என்ன விளக்கம் சொல்கிறாங்க? இதை அகற்றவெல்லாம் முடியாதுங்கிறதுக்கு இப்படி ஒரு விளக்கம் சொல்கிறாங்க. சரிங்களா? அதெல்லாம் நடக்கவே நடக்காது. சரி, இந்த பிரமிடை யார் கட்டினது? இன்னைக்கு வரைக்கும் அது பெரிய ஆராய்ச்சி தான். இன்னைக்கு வரைக்கும் ஒரு சில மூத்த ஆராய்ச்சியாளர்கள் மெல்கிசதேக்கு அப்படின்னு ஒரு ராஜா, முதல்ல அவர் ஆபிரகாம், கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் ராஜாக்களை எல்லாம் ஜெயிச்சுட்டு வரும்போது இந்த மெல்கிசதேக்குற ராஜா போய் ஆபிரகாம் என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். ஒருவேளை இந்த மெல்கிசதேக்கு இதை கட்டியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில ஆராய்ச்சிகள் சொல்லுது. அதே மாதிரி ஹைக்சோஸ்ன்னு சொல்லக்கூடிய சில ஷெப்பர்டு கிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு சில ராஜாக்கள் என்ன செய்வாங்கன்னா, ஒரு இடத்துல குடியிருப்பாங்க பரிவாரங்களோட ஒரு பல நாட்கள் அல்லது வருஷங்கள் குடியிருந்துட்டு இவங்க தங்களுடைய மந்தைகள் போக்குவரத்து எல்லாம் ஒரே இடத்துல இருக்கிற விரும்பாமல் அங்கேருந்து என்ன செய்வாங்கன்னா வேற ஒரு இடத்துல குடிபெயர்ந்து போவாங்களாம். அப்படி குடிபெயர்ந்து போகும்போது தங்களுடைய நாம் இங்கே இருந்தோம் அப்படிங்கிறக்கு அதனுடைய நினைவாக சில நினைவு சின்னங்களை கட்டுவது உண்டு. ஒருவேளை அந்த மாதிரி இந்த பிரமிடை கட்டியிருக்கலாம் அப்படின்னு அபிப்பிராயப்படுறாங்க, அவ்வளோதான். ஸோ இது வந்து ஆனால் ஒன்று, இன்னைக்கு வரைக்கும் இது யார் எப்படி கட்டுனாங்க, இதனுடைய காரியங்கள் என்ன, இன்னைக்கு வரைக்கும் யாருனாலையுமே சொல்ல முடியலைங்க. இது வந்து ஒரு வகையான ஒரு விளக்கம். இன்னொரு வகையான விளக்கம் பார்த்தீங்கன்னா, அதாவது கவனிக்கலாம் அன்புக்குரிய சகோதர சகோதரி, இந்த கட்டுமானம் இருக்கு இல்லையா, இதை வந்து ஆராய்ச்சி பண்ண ஆராய்ச்சியாளர்கள் இன்னைக்கு வரைக்கும் ஆச்சரியத்தினுடைய உச்ச கட்டத்தில் இருக்கிறாங்களாம். இது எப்படி அப்படின்னு சொல்லி. எப்படின்னா, இப்போ சாதாரணமாக ஒரு பில்டிங் பாருங்கள், ஒருத்தர் வந்து ஒரு பில்டிங் கட்டணும்னு நினைக்கிறார். உடனே இன்ஜினியர்கிட்ட போய் பாருங்கள், நாங்கள் ஒரு பில்டிங் கட்டணும், 2 பெட்ரூமு, ஒரு சமையல் ரூமு, அந்த மாதிரி சில சொல்லும்போது இன்ஜினியர் என்ன சொல்லுவாங்கன்னா, பர்ஃபெக்டாக ஒரு ப்ளூ பிரிண்ட் ஒன்று போடுவாங்க. அந்த அளவுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அப்புறம் நமக்கு கூட சில உங்களுக்கெல்லாம் தெரியும், 6 சட்டி மணலுக்கு ஒரு சட்டி சிமெண்ட்டு, இந்த மாதிரி சில ரேஷியோ பிரிப்பான். அதே மாதிரி மண் வந்து ஆராய்ச்சி பண்ணுவாங்க. இந்த பில்டிங் வந்து 4 மாடி கட்டடம்னா 4 மாடி கட்டடத்தை தாங்குவதற்கு இது வந்து இந்த மண் சரியாக இருக்குமா? எத்தனை ஆராய்ச்சிகள், எத்தனை எக்யூப்மெண்ட்ஸு இல்லையா, எத்தனை அளவை முறைகள், இதெல்லாம் இன்றைக்கி பாருங்கள் டெக்னாலஜி வந்துருச்சு. இதை பேஸ் பண்ணி கட்டுற பில்டிங்கே நிறைய விழுந்துருது, பாலமே உழுகுது கீழே. அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் என்ன ஆச்சரியம்னா, இந்த பில்டிங் வந்து அரித்மேட்டிக் சிஸ்டம்னு சொல்கிற மாதிரி சில கணக்குகள் இருக்குது, ஃபார்முலா. அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் பில்டிங்கை கட்டுவான். இந்த ஃபார்முலாவை அதாவது கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ 17ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு தான் சில விஞ்ஞானிகள், ஜான் டெய்லர் போன்ற சில விஞ்ஞானிகள் தான் கண்டுபிடிச்சாங்க. இப்போ தான் 17ஆம். ஸோ இதையெல்லாம் கண்டுபிடிப்பதற்கு முன்பாகவே இந்த அரித்மேட்டிக் சிஸ்டம் சொல்கிறீங்க, கணக்கியல் நிபுணத்துவம் வாய்ந்த ஒரு அளவியலை கட்டியிருக்காங்க பாருங்க. அது மட்டும் இல்லை, ஜியோகிராஃபிக்கல் சிஸ்டம், பூகோளவியல். சில நேரங்களில் ஒரு பில்டிங் கட்டணும்னா அந்த பில்டிங்கினுடைய அஸ்திவாரம் கரெக்டாக இருக்கணும், அதற்கேற்ற மண் அமைப்புகள் கரெக்டாக இருக்கணும் இல்லையா, சரியாக செலக்ட் பண்ணியிருக்காங்களா அந்த இடத்த. அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் காலத்தால் அழியாமல் நிற்குது இந்த ஒரு பிரமிடு, சரியாக செலக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நட்சத்திரம் இருக்கு இல்லையா, வான மண்டலங்களுள்ள நட்சத்திரம், இதனுடைய நட்சத்திரங்களுடைய தூரங்கள், இதனுடைய அளவுகளை எல்லாம் வைத்து சில கணக்கெல்லாம் இங்கே போடுவாங்க. அதெல்லாமே கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த பிரமிடினுடைய அளவுகளுக்கு ரொம்ப ஈக்குவலாக வருவான்.
சுருக்கமாக சொன்னால் இப்படி தான். இதை வந்து பெருக்கமாக சொன்னால் அது பெரிய பெரிய ஆராய்ச்சியாளர் தான் வந்து விலைக்கு சொல்லணும். ஆனால் நமக்கு நல்லா புரியும். நம்மெல்லாம் சின்ன வயசில் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கிற போது இந்த வட்டத்தினுடைய ஆரம், வட்டத்தினுடைய சுற்றளவு, சர்க்கம்ஃபரன்ஸு, டயாமீட்டர் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா, இந்த அளவுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிர்ணயிக்கப்பட்ட ஒரு அளவு இருக்கும். அதுக்கு பேர் பைன்னு சொல்லுவாங்க. πr² அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? 22/7 நல்லா சொல்லுவாங்க. இதை கூட இப்படி தான் 17ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடி கண்டுபிடிக்கப்பட்ட அளவை முறைகள். இதை பேஸ் பண்ணி தான் வட்டமாக இருக்கக்கூடிய சில பொருள்களை செய்கிறதுலேருந்து அதனுடைய ஆரம் பாதி இந்த மாதிரி இருக்கிறதுல இதெல்லாமே கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான அளவுக்குரிய ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வந்து இன்னைக்கு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாலேயே இந்த பில்டிங், இந்த ஒரு மகா பிரமிடு இந்த முறையில் தான் அங்கே கட்டப்பட்டிருக்கான். இதை பார்த்து தான் ஜனங்க ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. இது எப்படி? இதையை பார்த்துட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா நிறைய பேர் இது கட்டாயமாக மனுஷன் கட்டியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒன் ஃபைன் நைட் திடீர்னு யாரும் இல்லாத போது தூங்கிட்டு இருக்கிற போது கடவுள் வந்து வானத்திலிருந்து அப்படியே இறக்கி கொண்டு வந்து வச்சுட்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சிந்தனை வந்துருச்சு மனுஷனுக்கு. காரணம் என்னென்னா இதனுடைய கட்டுமானம், இது பயன்படுத்தப்பட்ட பொருளுடைய எடை, அதனுடைய உயரம், கொண்டு போன விதம், இவைகள் எல்லாம் கவனிக்கும் போது இது என்னென்ன புரியல. ஆனால் ஒரு மகா பெரிய அதிசயமாக இன்னைக்கு வரைக்கும் அது நிற்குது. இது ஒரு வகையான விளக்கம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பிரமிடு அதுக்கப்புறம் தான் இந்த வேத வசனத்துக்கு அப்புறம் தான் அதை கூர்ந்து கவனிக்க ஆரம்பிக்கும் போது கவனிச்சிங்களா, பூமியினுடைய ஜாகிரபிக்கல் பாயிண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. பூகோள அடிப்படையிலான ஒரு அமைப்பு. அந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த படத்தை பாருங்கள், வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, நடுவில் கீழே ஆப்பிரிக்கா, மேலே ஐரோப்பா, இந்த சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜப்பான் போன்ற நாடுகள், கீழே ஆஸ்திரேலியா, இந்த மாதிரி இருக்கு இல்லையா. இது அப்படியே வந்து ஒரு ரவுண்டு போட்டிங்கன்னா அந்த ரவுண்டுனுக்கு ஒரு நடுவில் ஒரு சென்டர் பாயிண்ட் ஒன்று இருக்கும். அந்த சென்டர் பாயிண்ட் தான் எகிப்தினுடைய பிரமிடுன்னு சொல்கிறாங்க. அதுதான் ஆச்சரியம். அப்படின்னு என்ன அர்த்தம்? பூகோளத்தினுடைய சென்டரில் தான் அங்கே இருக்குது. இன்னும் சில ஆராய்ச்சிகள் என்ன சொல்கிறாங்க அப்படி இல்லைங்க, பூமியினுடைய சென்டர் பகுதியில் இருக்கிற தீர்க்க தரிசனத்தின்படி ஜெருசலேம். ஏன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம் இந்த பூமியில் வெகு சீக்கிரத்தில் வரப்போகுது. அதற்குரிய ஆயத்தங்கள் எல்லாம் இப்போ நடந்துட்டுருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் இந்த பூகோளத்தினுடைய எல்லா அமைப்புகளும் அழிய போகுது. புரியுதுங்களா? 3ஆம் உலக யுத்தம் எல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா? அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யம் இந்த பூமியில் கமென்ஸ் ஆகும்போது இன்டர்நேஷனல் தலைநகரம் சொல்கிறோம் இல்லையா, கேபிட்டல், உலக ராஜ்யங்களுக்கே ஜெருசலேம் தான் கேபிட்டலாக இருக்கும். இது வசனம். இந்த ஜெருசலேம் தான் பூமியினுடைய சென்டர்னு சொல்லி தீர்க்க தரிசனம் சொல்லுது. அப்படின்னா இது பிரமிடு சென்டரா ஜெருசலேம் சென்டரா என்று சொல்லி கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா ரெண்டையும் ரொம்ப தூரத்திலிருந்து உத்து பார்த்தீங்கன்னா கீழே எகிப்து இருக்கும், மேலே ஜெருசலேம் இருக்கும். ரெண்டுமே சென்டர் பாயிண்டில் தான். நல்லா புரிஞ்சுக்கலாம். பூகோளத்தினுடைய சென்டர் பாயிண்டில் அது இருக்குது. ஸோ இதெல்லாமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த பிரமிடுடைய சுற்றளவுகள் எல்லாம் டோட்டலாக கணக்கு போட்டு பார்க்கும்போது அதில் ஒரு ஆச்சரியமான ஒரு கணக்கு ஒன்று தெரிஞ்சுதான். என்னென்னா பூமிக்கும் சூரியனுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் இருக்குது பாருங்கள், தூரம், அதுதான் இதனுடைய மொத்த சுற்றளவு. பிரமிடினுடைய மொத்த சுற்றளவு 146 மில்லியன் கிலோமீட்டர்னு சொல்கிறான். ஸோ இந்த மொத்த சுற்றளவு வந்து ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் அதில் ஆச்சரியம் என்னென்னா இதனுடைய மொத்த சுற்றளவுகளை கண்டுபிடிக்கும் போது பூமிக்கும் சூரியனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு தூரம் தான் இந்த மொத்த சுற்றளவு. அதனால் இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு ஆராய்ச்சியாளர்கள் கவனிங்க, பூமிக்கும் சூரியனுக்கும் இருக்கக்கூடிய தூரத்தை பிரமிடை வைத்து தான் என்ன செய்கிறாங்கன்னா கணிக்கிறாங்க. அந்த அளவுக்கு பிரமிடுக்கு வந்து பாருங்கள் எவ்வளோ பெரிய முக்கியத்துவம் ஆயிடுச்சு பாருங்கள். சரி, அன்புக்குரிய சகோதர சகோதரி, இன்னொரு ஆச்சரியமான விஷயம், ஒரு பெரிய கல்லினுடைய எடை 8,80,000, சிறிய கல்லினுடைய எடையை 16,000 கிலோ. இப்போது எகிப்து அப்படின்னாலே நமக்கு தெரியும் இல்லையா, அது ஒரு பாலைவனம், ஒன்றுமே இல்லை, வெறும் மணல் தான்.
சேட்டலைட்லேருந்து பார்க்கும்போது அந்த பிரமிடு வந்து அப்படியே தெரியும். அது ஒரு சின்ன ஒரு பொட்டு மாதிரி தெரியும். சேட்டலைட்லேருந்து படமெல்லாம் எடுத்திருக்காங்க பாருங்கள், அந்த படம் தான். இது வெறும் ஒரு பாலைவனம். இந்த பாலைவனத்தில் மணல் தான் இருக்கும். ஆனால் இத்தனை லட்சம் கல் எங்கிருந்து வந்தது? இன்னைக்கு வரைக்கும் ஆராய்ச்சி தான். சும்மா சாதாரணமான கற்கள் இல்லை, எவ்வளோ பிரம்மாண்டமான கற்கள் பாருங்கள். லட்சக்கணக்கில் பாலைவனத்தில் இவ்வளோ லட்சக்கணக்கான கற்கள் எங்கே வந்தது? சில ஆராய்ச்சிகள் சொல்லுது ஏறக்குறைய 23 லட்சம் கற்கள். அந்த படத்தை பாருங்கள், ஒன்றுக்கு மேலே ஒன்று, ஒன்றுக்கு மேலே ஒன்று, அது அப்படியே சுற்றி 13 ஏக்கர். எத்தனை ஆயிரம் ஜனங்கள், எத்தனை லட்சம் ஜனங்கள் இதை கட்டியிருக்க வேணும்? ஒரு வேளை கட்டியிருந்தா இந்த கற்கள் ஒவ்வொன்றாக தூக்குறதுக்கு எவ்வளோ நாள் ஆயிருக்கும்? 50 மாடி கட்டணும். ஒரு கல் சின்ன செங்கலை வச்சு கட்டுறதே கஷ்டம், அந்த மாதிரி இருக்குது. அப்படின்னா இவ்வளோ பிரம்மாண்டமான கற்களை ஒன்றுக்கு மேலே ஒன்றுக்கு மேலே ஒன்றுக்கு மேலே பாருங்கள். இந்த படத்தையெல்லாம் கொஞ்சம் பாருங்கள். அந்த கற்கள் வந்து ஒரு ஆள் சைஸில் இருக்குது. தூரத்துலேருந்து பார்த்தா எவ்வளோ பாருங்கள், அந்த உச்சியே தெரியல பாருங்கள். அப்படிப்பட்ட இந்த கற்கள் எல்லாம் அங்கே எப்படி அவங்க எடுத்து கொண்டு வந்து மேலே வச்சாங்க? அதனால தான் இதை வந்து கிரகிக்கவே முடியாதனால என்ன சொல்லிட்டாங்க, இது ஏதோ கடவுள் மேலிருந்து அப்படி இறக்கிட்டார், இது மனுஷனால் செய்திருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை. இன்னொரு ஆராய்ச்சி குழு என்ன சொல்கிறாங்க, இவங்க வந்து பல வருஷங்களாக என்ன பண்ணியிருக்கணும், ஒவ்வொரு கல்லாக பாருங்கள். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அந்த கல்லை கீழே ஒரு கட்டைகள் மாற வச்சு அதை கட்டி பாருங்கள், தலையும் அப்படியே ஒரு 100 பேர் எடுத்துகிட்டு போகிறாங்களா ரொம்ப தூரத்தில். இதை ஆராய்ச்சி பண்ணும்போது சில ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொன்னாங்க, இந்த பிரமிடு ஒருவேளை மனுஷனால் கட்டப்பட்டிருந்தால், கவனிங்க, மனுஷனால் கட்டப்பட்டிருந்தால் ஏறக்குறைய பல லட்சம் பேர் கட்டியிருக்கணும், சரியா? அப்படின்னா இந்த ஆர்கனைசேஷன் ஆஃப் தி பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருந்திருக்கும்? ஒரு பக்கம் லட்சக்கணக்கான பேர் வந்து இந்த ஒவ்வொரு கற்களாக எழுதிட்டு போகும்போது அவர்களுக்கு தேவையான சாப்பாடு இல்லைங்களா, அவங்களுக்கு தேவையான தண்ணி, அதை எத்தனை பேர் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும்? அவர்கள் எல்லாரும் மலம் கழிக்கணும், அதுக்கு தனியாக ஒரு இடம், புரியுதுங்களா? கீழே விழுந்து செத்துட்டா புதைக்கிறதுக்கு தனி இடம். இது எப்படி இருந்திருக்கணும்னா ஒரு பெரிய கவர்மெண்ட் மாதிரி நடந்திருக்கணும். இவங்க சமையல் பண்ணுறதுக்கு ஒரு 1000 10,000 பேர், 20,000 பேர், 30,000 பேர். அதே மாதிரி அவங்களுக்கு தண்ணிக்கு அப்போ தண்ணி எங்கேருந்து வந்தது இவங்களுக்கு? எப்படி இந்த தண்ணி எப்படி குடித்தாங்க, எப்படி மேலே கட்டினாங்க? யோசனை பண்ணி பாருங்க. அதே மாதிரி மருத்துவமனைகள், ஏதாவது அடிபட்டுருச்சு, கீழே விழுந்து செத்துட்டாங்க, கை கால் உடஞ்சிருச்சுன்னா அதுக்கு என்ன வழி? இது எப்படி கட்டினாங்க? இத்தனை கோடி ஜனங்கள், இத்தனை லட்சக்கணக்கான ஜனங்கள் எப்படி போனாங்க வந்தாங்க? இன்னைக்கு வரைக்கும் அது பெரிய ஆராய்ச்சி. ஆனால் ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்ன பாருங்க, இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு கல்லை வந்து 100 பேர் இழுக்கிறாங்களா, இது யாருன்னா தாத்தாவா. இவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு தாத்தா ஒரு பெரிய கல்லை 10 தாத்தாக்கள் சேர்ந்து இழுத்துட்டு இருக்கிறாங்க. இவங்க இழுத்து பக்கத்தில் கொண்டு வரக்குள்ளே இப்போ ஒரு 30 வருஷம் ஆயிருக்கும். உடனே அவங்க செத்து போயிடுவாங்க. உடனே அவருடைய பையன் அந்த கல்லை இழுக்க ஆரம்பிப்பான், ஃபேமிலி, புரியுதுங்களா? அப்படி இழுக்க ஆரம்பிப்பான். அவன் ஒரு 20 வருஷம் 25 வருஷம் அவனுடைய வாழ்க்கை முடியும் போது அவனுடைய பேரை இப்படியே 4-5 தலைமுறைகள் ஒருவேளை இப்படி இழுத்து கொண்டு போய் மேலே வச்சிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி தான். பட் இதெல்லாம் வந்து இது கரெக்டானலாம் நமக்கு தெரியாது, சரிங்களா? இது ஏன் சொல்ல வர்றேன்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, ஆச்சரியத்திலே ஆச்சரியம். இப்போது உங்களுக்கு மனசில் ஒரு கேள்வி, பைபிள் வசனத்தை விட்டு போட்டு எதுக்கு இவ்வளோ பெருசாக நீங்கள் வந்து புகழ்றீங்க இந்த பிரமிடை என்று சொல்லி கூட நினைக்கலாம். ஆனால் அன்புக்குரிய சகோதரரே, ஒரு விஷயத்தை வேதத்தினுடைய அடிப்படையில் பார்க்கும்போது நம்ம என்ன செய்யணும், அதனுடைய டீட்டெயில் முதல் நமக்கு தெரியணும். டீட்டெயில் தெரிஞ்சால் தான் இந்த வேதத்தில் இருக்கக்கூடிய காரியத்தை புரிஞ்சுக்க முடியும். இப்போ நமக்கு வந்து ஏன் இந்த இவ்வளவு தூரம் இந்த பிரமிடை குறித்து பார்க்க, இது வந்து நான் மிக சுருக்கமாக தான் பார்த்துருக்கோம். இதுக்கு தனித்தனி பெரிய பெரிய புக்கெல்லாம் இருக்குது. ப்ரொஃபஸர் ஜான் எட்கர், மார்டன் எட்கர் சொல்லக்கூடிய பெரிய பெரிய ப்ரொஃபஸர்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, இவ்வளோ பெரிய புக் எழுதியிருக்காங்க, பிரமிட் பேசேஜஸ் அப்படின்னு சொல்லி. அதுக்குள்ளே போய் ஆராய்ச்சியெல்லாம் சில ஆராய்ச்சியாளர்கள் பண்ணியிருக்காங்க.
இவங்கெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி தான் இதுக்குள்ளே ஏதோ என்னமோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சரிங்களா? அப்படின்னா அன்புக்குரிய சொல்ல, இதை நாம் ஏன் இவ்வளவு தூரம் இதை நம்ம பெருசாக பார்க்கணும் அப்படின்னா, இப்போ படித்தோம் இல்லையா, ஏசாயா 19:19, அக்காலத்திலே எகிப்து தேசத்தின் நடுவிலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடமும் அதன் எல்லை அருகே கர்த்தருக்கு ஒரு ஸ்தம்பம். இதில் ஆச்சரியம் என்னென்னா, இது ஆங்கிலத்தில் படிக்கும்போது எகிப்து தேசத்தினுடைய நடுவில் இருக்கும், அதே சமயத்தில் அதே தான் எல்லையிலையும் இருக்குமா. இப்போ யோசனை பண்ணி பாருங்க, நடுவில் இருக்கிறது எப்படி எல்லையில் இருக்கும், எல்லையில் இருக்கிறது எப்படி நடுவில் இருக்கும். ஆனால் எல்லையிலையும் நடுவிலையும் இருக்கக்கூடிய ஒரே பில்டிங் எதுன்னு கண்டுபிடிச்சின்னா அது இதுதான் சொல்கிறார். அப்போ அதுக்கு விளக்கம் வேணும் இல்லையா? சரி, இப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போது இந்த பில்டிங்கை கவனிங்க, எப்படி கட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கவனிக்கும்போது சில ஆராய்ச்சிகள், சில இமேஜினேஷன் பிக்சர்லாம் போட்டிருக்காங்க. ஆனால் இதை ஒரு பக்காவான ஒரு டிசைனாக உருவாக்கணும் அப்படின்னா கவனிங்க, இந்த படத்தை பார்த்தாலே புரியும். ஃபஸ்ட்டு ஒரு வித்தியாசத்தை நம்ம உணரணும். சாதாரண ஒரு பில்டிங்குக்கும் இந்த பிரமிடுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம் அப்படின்னா, சாதாரண பில்டிங் எடுத்துட்டிங்கன்னா 4 மூலை இருக்கும். ஆனால் இந்த பிரமிடுக்கு 5 மூலை. அந்த 5வது மூலை எங்கே தெரியுமா இருக்கும்? பாருங்கள், டாப்பில் இருக்கும், மேலே இருக்கு பாருங்கள். அப்போது நிறைய பேர் எப்படி இதை சொல்கிறாங்க அப்படின்னா, இதை ஃபஸ்ட்டு எப்படி கட்டியிருப்பாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த சென்டர் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதிலிருந்து நேராக ஒரு தூண் மாதிரி கற்களை எழுப்பி அந்த டாப் சீஃப் கார்னர் ஸ்டோன் சொல்கிறோம் இல்லையா, அந்த ஸ்டோனை முதல் நிர்மாணிப்பாங்களாம். அதுக்கப்புறம் தான் அதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணியிருக்கணும், மற்ற கற்கள் எல்லாம் தொடர்ந்து எடுத்து வைக்கப்பட்டிருக்க வேணும். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட் இப்படி தான் இருந்திருக்கணுங்கிறாங்க. அப்போ இதில் எந்த மூளை ரொம்ப மிக முக்கியமானது அப்படின்னா, இந்த டாப்பில் இருக்கிற மூளை இருக்கு இல்லையா, அதுதான். சரியா? அப்போ 4 மூளைகள் இருந்தாலும் டாப்பில் இருக்கிற மூளையை வச்சு தான், மூளைன்னா கார்னர், மூளையெல்லாம் மூளை, கார்னர், ஹெட் கார்னர் சொல்கிறோம் இல்லையா, அந்த ஒரு கார்னரில் அதை வச்சு தான். அப்படின்னா கொஞ்சம் கவனிக்கிறீங்களா, இதற்கு முன்னாலே கிறிஸ்துவின் சபை அப்படின்னு ஒரு பாடம் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஒரு 10-25 வாரங்களுக்கு முன்பாக அந்த கிறிஸ்துவின் சபைங்கிற பாடத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சபையும் 3 முக்கியமான உதாரணங்களில் புரிய வைக்கிறதுக்காக சொல்லப்பட்டது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்து தலை, அவருடைய சபை சரீரம். சரியா? கிறிஸ்து மணவாளன், அவருடைய சபை மணவாட்டி. கிறிஸ்து தலைக்கு மூளைக்கல், அவருடைய சபை எல்லா கற்கள் இல்லையா? அப்போது இயேசு கிறிஸ்துவுடைய தலைமையில் இருக்கக்கூடிய சபை, அதுக்கு சீஃப் கார்னர் ஸ்டோன் யாருன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தானா. அப்போ அவர் எல்லா பில்டிங்கும் கீழிருந்து கட்டப்படும், ஆனால் திருச்சபை மட்டும் மேலிருந்து கட்டப்படும். அதனால தான் 118 சங்கீதம் 22 வசனம் வாசிக்கலாம். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. பாருங்க, பார்த்தீங்களா? வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்றான். சீஃப் கார்னர் ஹெட்ஸ்டோன், மூளைக்கு தலைக்கல். இதை ஏசாயா தீர்க்கதரிசி எழுதுகிறார், 28 அதிகாரம் 16 வசனம். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் வெளியேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாய் இருக்கும். இது எதுக்காக இந்த 2 வசனங்களை இப்ப பார்க்கிறோம்னா, கிறிஸ்துவனுடைய தலைமையில ஏற்படக்கூடிய சபை இந்த பிரமிடு மாதிரிதான். அதுக்கு அஸ்திவாரம் கீழே இல்லை, அதுக்கு அஸ்திவாரம் எங்க இருக்கு? மேல் இருக்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் தலைக்கு மூளைக்கல். அங்கிருந்து தாங்க எல்லா கற்களும் கட்டப்படணும். இதுதான் கான்செப்ட், கருத்து. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் ஆராய்ச்சியாளர்கள் நிறைய ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும்போது ஏசாயா 19 அதிகாரம் 19 வசனம் பாருங்க. அக்காலத்திலே அப்படியே படித்தது தான். எகிப்து தேசத்தின் நடுவிலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடமும் அதன் எல்லை அருகே கர்த்தருக்கு ஒரு ஸ்தம்பமும் உண்டாயிருக்கும். இது மட்டுமல்ல, எரேமியா தீர்க்கதரிசி இதை குறித்து எழுதுகிறார் பாருங்க. எரேமியா 32 அதிகாரம் 20 வசனம். இஸ்ரேலிலும் மற்ற மனுஷருக்குள்ளும் இந்நாள் வரைக்கும் விளங்குகிற அடையாளங்களையும் அற்புதங்களையும் தேவரீர் எகிப்து தேசத்திலே செய்து. பார்த்தீங்களா? இந்நாள் வரைக்கும் விளங்குகிற அடையாள அற்புதங்களை
தேவன் எதில் செய்கிறானோ எகிப்து தேசத்தில் செய்து இந்நாளில் நிற்கும் கீர்த்தியை உண்டாக்குறான். அன்புக்குரிய சகோதர சூழல், அப்போது எகிப்து தேசத்தில் சில அடையாளங்களை தேவன் வச்சிருக்காரான். எதற்கு, யாருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அதுதாங்க அடுத்த வசனம். ஏசாயா 19:20 வாசிக்கலாம். அது எகிப்து தேசத்திலே சேனைகளின் கர்த்தருக்கு அடையாளமும் சாட்சியுமாயிருக்கும். ரொம்ப முக்கியமா இதனால தான் இந்த பிரமிடை குறித்து இப்போ நம்ம பார்க்கணும். அக்காலத்திலே எகிப்து தேசத்தின் நடுவிலே அதன் எல்லை இருக்கு. ரெண்டுலையுமே பாருங்க அந்த பில்டிங் இருக்குமா. அது என்னன்னா, அது எகிப்து தேசத்திலே சேனைகளின் கர்த்தருக்கு அடையாளம், சாட்சி. தேவன் இருக்கிறார் என்பதற்கு ஒரு மிகப்பெரிய அடையாளம் எகிப்தில் நான் வச்சிருக்கேன்றான் தேவன். அதனால தான் எல்லாரும் எகிப்தை நோக்கி பார்த்தாங்க. போய் பார்த்தா நடுவில் இது தாங்க நிற்குது, த கிரேட் பிரமிட் ஆஃப் கீசா. சரியா? இதில் ஆச்சரியம், இதுதான் வசனத்தில் சொல்லப்பட்ட அந்த ஸ்தம்பம், அடையாளம், சாட்சி அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிச்சான்னா, இதுக்கு முந்தின வசனம் என்ன படித்தோம்? எகிப்து தேசத்தினுடைய நடுவில் இருக்கணும், அதனுடைய எல்லையிலே இருக்கணும். இப்போ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா எகிப்து தேசம் இருக்கு இல்லையா, இதில் நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த பிரமிட் இருக்கிறது கொஞ்சம் கவனிக்கலாம். பாருங்கள், இந்த ரவுண்ட் பண்ணியிருக்கு இல்லையா. இதில் என்ன ஆச்சரியம்னா, தேவன் இதை கண்டுபிடிக்கிறதுக்குன்னே அந்த வசனம் சொல்லியிருக்கார். அதாவது எசையா தீர்க்கதரிசனுடைய பீரியடில் எகிப்து தேசம் என்பது ரெண்டாக பிரிக்கப்பட்டிருந்தது. எப்படின்னா அப்பர் ஈஜிப்ட், லோயர் ஈஜிப்ட் அப்படின்னா, அதாவது வடக்கு எகிப்து தெற்கு எகிப்துன்னு பிரிக்கப்பட்டிருந்தது. கவனிக்கிறீங்களா? வடக்கு தெற்கு ஒரே எகிப்து தான், அதில் வடக்கு தெற்கு பிரிக்கப்பட்டிருந்தான். இந்த வடக்கு தெற்கு இந்த எகிப்தினுடைய எல்லையில் ஒரு பார்டர் இருக்கு பாருங்க. அந்த பார்டர் எப்படி இருக்குன்னா, ரெண்டுக்குமே எல்லையாகவும் இருக்கு, அதே சமயத்தில் ரெண்டுக்கும் நடுவில் இருக்கா. இதை தாங்க தேவன் அங்கே சொன்னார். எகிப்து தேசத்தின் நடுவிலே அதன் எல்லை இருக்கு. அப்பர் ஈஜிப்ட், லோயர் ஈஜிப்ட். எப்படி இப்போ வடகொரியா தென்கொரியா சொல்கிறோம் இல்லையா, ஒரு காலத்தில் ஒன்றா தான் இருந்தது. இப்போ என்ன ஆயிடுச்சு? வடகொரியா தென்கொரியா அதே மாதிரி தான். புரியுதுங்களா? அப்போ எகிப்து தேசத்தினுடைய நடுவில்னா நடுவில் தான் இருக்குது, அதே சமயத்தில் ரெண்டு எகிப்துக்குமே எல்லையாக இருக்கா. இங்கே போகிறதுனாலும் பிரமிடு தான் எல்லை, இந்த பக்கம் போகிறதுனாலும் பிரமிடு தான் எல்லை. அப்படி ஒரு சூழ்நிலையில் தான் இப்போ நம்ம அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் தேவன் அந்த மாதிரி வார்த்தைகள் நமக்கு சொன்னார். எகிப்து தேசத்தினுடைய நடுவில் அது என்ன சொல்கிறார்? எனக்கு ஒரு அடையாளம் அப்படின்னு என்ன அர்த்தம்? நினைவு சின்னம்னார். பிதாவாகிய தேவன் அவர் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயம் இந்த பிரமிட்டுக்குள்ளே இருக்குங்க. என்ன சொல்கிறார் நம்மக்கிட்ட? நீங்கள் போங்க. ஆனால் இப்போ நம்ம எல்லாம் ஃப்ளைட் ஏறி நேராக கைரோவுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, வேதத்துக்குள்ளே போனாலே கண்டுபிடிச்சிடலாம். கவனிக்கிறீங்களா? அப்படின்னா பிதாவாகிய தேவன் இருக்க ஏதோ அவர் சார்பா, புரியுதுங்களா? அவருடைய நினைவு சின்னம், அவர் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் என்னமோ இதுக்குள்ள இருக்குது. அதனால தான் சொன்னார், நீங்கள் பாரு, எகிப்து தேசத்தினுடைய நடுவில் எனக்கு ஒரு ஸ்தம்பம் சாட்சியாக இருக்கும். இப்போ இதை பேஸ் பண்ணி தான் நிறைய ஆராய்ச்சியாளர்கள், வேத ஆராய்ச்சியாளர்கள் போய் நின்னாங்கன்னா சுற்றி சுற்றி கல் தான் இருக்குது, சுற்றி சுற்றி வந்தாங்க கல் தான் இருக்குது. அப்போ ஒரு சிலர் கேள்வி கேட்டால், இந்த கல்லில் என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. இன்னொரு அப்படி இல்லை, இதுக்குள்ளே என்னமோ இருக்குது. இல்லைன்னா தேவன் இந்த வார்த்தையை சொல்லியிருக்க மாட்டார். எகிப்து தேசத்தினுடைய நடுவில் எல்லையருக்கு ஒரு ஸ்தம்பம், எனக்குன்ற ஒரு ஸ்தம்பம் அப்படி சொல்லியிருக்க மாட்டார். கல் தான் நிறைய இருக்குது. அப்போ இந்த கல்லில் ஏதாவது இருக்குமா என்று சொல்லி அவர்கள் ஆராய்ச்சி பண்ணும்போது, இப்போ நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காலத்தில் ஒரு வசனம் பேசின ஞாபகம் இருக்கா? வசனம் ஞாபகம் இருக்கா? லூக்கா 19:40 அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இவர்கள் பேசாமல் இருந்தால் எது பேசுமா? கல் பேசுங்கிறார். இப்போ பாருங்க, கொஞ்ச நேரத்தில் இந்த கல்லுகள் எல்லாம் பேசும் பாருங்க இல்லையா? அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இந்த இடத்துல கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த பிரமிடை சுற்றி இருக்கிற எல்லாமே கல்லுகள் தான். இப்போ இந்த கல்லுகளுக்குள்ள ஏதோ தேவன் அவருடைய திட்டத்தை அவர் வைத்திருக்க வேணும். இல்லைன்னா நீங்கள் போய் இதை பாருங்கன்னு சொல்ல மாட்டார் இல்லையா? அப்போ அது எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒன்றும் பண்ண வேண்டாம். இந்த பில்டிங் இருக்கு இல்லையா, இந்த பில்டிங்கை சுற்றி சுற்றி வாங்க. அதுக்கப்புறம் உள்ளே போகிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு பாருங்கள். ஏதாவது வழி இருந்தால் உள்ளே போய் பார்த்துட்டு வாங்க. அந்த உள்ளுக்குள்ளே என்னமோ இருக்குது, அதை பார்த்தீங்கனாலே அதோடைய அமைப்பு பிதாவாகிய தேவன் இருக்கிறார் அல்லது அவருடைய திட்டத்துக்கு
ஒரு அடையாளமாக இருக்குங்கிறதான் வேத வசனம் நம்மளை கைட் பண்ணுது. ஸோ அதுக்காக நம்ம எல்லாருமே போக வேண்டாம், அது ஏற்கனவே போயிட்டாங்க. நிறைய தீர்க்கதரிசிகள், நிறைய ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் போய் பார்த்து தேவனுடைய சார்பாக உள்ள என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ பார்க்க போகிறோம் பாருங்க, என்னமோ இருக்குது. அது என்னங்கிறத இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த பில்டிங்குள்ளே போகலாம். உள்ளே போனதுக்கப்புறம் தான் இந்த பில்டிங்கினுடைய அமைப்பு, உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய அமைப்பு இருக்குதுங்க. அந்த அமைப்பை பார்த்தீங்கன்னா ஆச்சரியத்தில் ஆச்சரியம் என்னன்னா, தேவ திட்டத்துக்கு சரியாக பொருந்தி வருமா அந்த அமைப்பை. இப்போ நம்ம என்ன செய்யலாம், இந்த பில்டிங்க்கு இதனுடைய உள்கட்டமைப்பை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்குற படம் பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த பிரமிடுக்குள்ளே இருக்கக்கூடிய உள்கட்டமைப்பு. இப்போ ஜஸ்ட்டு பாருங்கள், புரியாது, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சிடும். இதில் என்னன்னு சொல்லி கவனிச்சிங்கன்னா, இந்த பிரமிடினுடைய ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல் இருக்கிற பகுதி ஒரு சிகப்பு கலர் இருக்குது இல்லையா, அதுக்கு கீழே மஞ்சள் கலர் இருக்கிற பகுதி இருக்கு இல்லையா, இது கவனிங்க, அந்த நிலமட்டத்திற்கு கீழ்ப்பகுதின்னு அர்த்தம், அஸ்திவார பகுதி அது. சரியா, நிலமட்டத்துக்கு கீழ் இருக்கு. இதுவே ஒரு பெரிய நிறைய ஒரு 2 மாடி 3 மாடி கட்டடம் இருக்கும் போல் இருக்கு. அவ்வளோ கீழ்ப்பகுதியிலிருந்து அஸ்திவாரம் எழுப்பியிருக்கிறாங்க. அதுக்கு மேலே இருக்கிற அந்த சிகப்பு கலர் இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா அதனுடைய பில்டிங். சரியா, இப்போது இது ரொம்ப நாளாக இதனுடைய பேஸ், அதாவது நிலப்பகுதியிலிருந்து சுற்றி பார்த்துருக்காங்க. இது உள்ளே போகிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்கும்போது அந்த வழியே ரொம்ப நாளாக தெரியலைங்க நிறைய பேருக்கு. அதுக்கப்புறம் இப்போ ஒரு 40-50 வருஷங்களுக்கு முன்பாக தான் உள்ளே போகிறக்கு ஒரு வழி இருக்குன்னு எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, கீழிருந்து ஏறி பார்க்கக்கூடிய சூழ்நிலை இல்லை. எல்லாம் ஹெலிகாப்டர்லாம் போய் பார்த்துருக்குறாங்க, ஏதோ பார்த்துருக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு வழி இருந்ததை பார்த்தோம் பாருங்கள். அந்த வழி தான் ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு வெள்ளை கலர் கோடு மாதிரி இருக்கு இல்லையா, அதுதான் ஆக்சுவலாக அது நிலமட்டத்திலிருந்து ரொம்ப மேலே இருக்குது. அதனால தான் ரொம்ப நாள் இவங்களால் அந்த வழியை கண்டுபிடிக்க முடியல. இப்போ கவனிச்சு பாருங்கள், இப்போ இதனுடைய டிசைனை மிக சுருக்கமாக சொல்கிறேன். இப்போது நிலமட்டத்திற்கு கொஞ்சம் மேலே போயிட்டால் அங்கே தான் ஒரு வழி இருக்குது. அந்த வழி பார்த்தீங்கன்னா நேராக கீழே வருது பாருங்கள், அதுக்கு பேர் தான் கீழ்நோக்கு பாதை அப்படின்னு பேர். ஃபஸ்ட்டு இதுதான் டிசைனில் உள்ள என்ட்ராகிறோம். உள்ள என்ட்ராகும்போது பார்த்தீங்கன்னா முதல்ல கீழ்நோக்கு பாதை ஒன்று போகுது. அது எங்கே போகுதுன்னு நேராக புதகுழிக்கு போய் சேர்ந்துருதான். ஒரு கீழே போனால் ரொம்ப புதகுழி உள்ளே இருக்குது, இவ்வளோதான் பாருங்கள். அப்போது உள்ளுக்குள்ளே போனோடனே என்ன ஆயிடுச்சுன்னா கீழே நோக்கி வந்துட்டுருக்கு. அது நேராக எங்கே தான் போய் சேரும்னா ஒரு புதகுழிக்கு தான் போய் சேரும். அப்படி கீழ் நோக்கி வந்து கொண்டிருக்கும்போது பாருங்கள், அந்த கொஞ்சம் மேலே ஒரு 3 கருப்பு கலர் சின்ன கல் மாதிரி இருக்குது பாருங்கள், ஒரு மேல் நோக்கு பாதை ஒன்று தெரியுது பாருங்கள் இல்லையா. அந்த சின்ன 3 சின்ன ஒரு சதுரம் தெரியுது இல்லையா, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து கொண்டிருக்கும் போதே திடீரென்று மேலே போகிறக்கு ஒரு பாதை இருக்குது. திடீர்னு மேலே போகிறக்கு ஒரு பாதை இருக்குது. ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா அது ஒரு சிகப்புக்கல் கிரானைட் போட்டு என்ன பண்ணிட்டான்னு அடைச்சிட்டாங்க. சரியா, சிவப்புக்கல் கிரானைட் போட்டு அடைச்சிட்டாங்க. ஸோ அப்போ வர்றவங்க எல்லாம் எங்கே தான் போயாகணும், நேராக புதகுழிக்கு தான் போயாகணும். சரி, இப்போ புதகுழிக்கு போனதுக்கப்புறம் இதிலிருந்து மேலே போகிறக்கு ஒரு வழியே இல்லையா அப்படின்னு சொல்லும்போது பாருங்கள், அங்கே இருந்து புதகுழியிலிருந்து மேல் நோக்கு போகிறக்கு ஒரு வழி இருக்குது, வெல் ஷாப்ட்டுன்னு அதுக்கு பேர். அப்படியே மேலே போகலாம். அப்படி மேலே போனீங்கன்னா அப்படியே பாருங்கள், கொஞ்சம் மேலே போகுது இல்லையா, அந்த இடத்துல ஒரு செவ்வகம் மாதிரி ஒரு சின்ன ரூம் மாதிரி தெரியுது இல்லையா, அந்த இடத்துக்கு பேர் இளைப்பாறும் இடம், குரோட்டோ அப்படின்னு பேர். இப்போ மேலே போகிறவங்க அவங்க உட்காந்து என்ன பண்ணலாம், அவங்க இளைப்பாறலாம். சரியா, சரி, இளைப்பாறிட்டு இப்போ இன்னும் மேலே அவர்கள் போக முற்பட்டால், இப்போது மேலே போகும்போதே 2 இடத்துக்கு 2 இடம் போகுது, 2 இடம் பிரியுது. மேல் நோக்கி போகுது ஒரு பாதை, அப்புறம் கிடைமட்டமாக ஒரு பாதை போகுது. இப்போது அந்த மேல் நோக்கி போகிற பாதைக்கு கிராண்ட் கேலரின்னு பேர், பெரிய பாதைன்னு பேர். சரிங்களா. ஸோ அதில் போனால் அங்கே என்ன இருக்குன்னா ராஜாவினுடைய அறை இருக்கா, கிங்ஸ் சாம்பர்னு பேர், ராஜாவுடைய அறை. இது மேல் நோக்கி போனால். அதே கிடைமட்டமாக ஒரு ரோடு போகுது பாருங்க, அது பார்த்தீங்கன்னா ராணியினுடைய அறை. புரியுதுங்களா. இதுதான் இந்த உள்ள கட்டமைப்பு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு பில்டிங்கு. சரி, இப்போது மறுபடியும்
என்ன செய்கிறேன்னா, மறுபடியும் நமக்கு இது தெளிவாகிறதுக்கு மறுபடியும் பாருங்க, இதை அப்படியே முதல்லேருந்து வரலாம். மறுபடியும் அதை முதல்ல சொல்கிறேன் பாருங்க. இப்போது இந்த பில்டிங் இருக்குது, பிரமிட். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதி தான் நமக்கு அந்த படமாக இருக்குது. அது பெரிய விஷயம். இந்த படத்தில் மேல் நோக்கி பாருங்கள், உள்ளே போகிறதுக்குரிய சூழ்நிலை கீழே கிடைமட்டத்திலிருந்து இல்லை. ஆனால் கொஞ்சம் மேலே போனால் அங்கே ஒரு வழி இருக்குது. அந்த வழியில் போனோம்னா நேராக கீழே வந்துடுது. அது எங்கே வருதுன்னா புதைகுழிக்கு வருது. சரியா? அப்போ அந்த புதைகுழிக்கு வர்றதுக்கு முன்னாடியே, கொஞ்சம் முன்னாடியே மேல் நோக்கி போகிறதுக்கு ஒரு பாதை இருக்குது. ஆனால் அந்த பாதை சிவப்புக்கல் கிரானைட்டில் போட்டு அடைச்சிருக்காங்க. அப்போ எல்லாருமே எங்கே தான் வந்தாகணும்? வர்றவங்கெல்லாம் அந்த புதைகுழிக்கு தான். அப்போ புதைகுழியிலிருந்து மேலே போகிறதுக்கு ஒரு வழி இருக்கா அப்படின்னா ஒரு வழி இருக்குது. புரியுதுங்களா? வெல் ஷாப்ட்னு பேர். அது மேலே போகுது. மேலே போகும்போதே அப்போ பாருங்கள், மேலே போகும்போதே அங்கே ஒரு ரூம் மாதிரி தெரியுது இல்லையா? இளைப்பாறக்கூடிய இடம், குரோட்டோ. அப்போது நார்மலாக இப்போ சில கோயிலுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழிருந்து படிக்கட்டை 100 படிக்கட்டெல்லாம் ஏறுவாங்க. அந்த 100 படிக்கட்டுக்கு ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கும் இல்லையா? அதில் ஒரு இளைப்பாறக்கூடிய இடம். அங்கே உட்காந்துட்டு கீழே பார்க்கலாம், வந்த பாதை, அப்புறம் போகக்கூடிய பாதை எல்லாத்தையும் பார்த்துட்டு அடுத்தது போகலாம். உட்காந்து ஒரு இளைப்பாறு, அந்த மாதிரி ஒரு இடம். சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே போகும்போது 2 இடத்துக்கு போகிறதுக்கான வழிகள் இருக்குது. ஒன்று மேல் நோக்கி போகக்கூடிய கிராண்ட் கேலரி, அதில் போனீங்கன்னா ராஜாவுடைய அறைக்கு போகலாம். கிடைமட்டமாக போகக்கூடிய வழியில் போனால் ராணியினுடைய அறைக்கு போகலாம். பாருங்கள், இதில் என்ன ஆச்சரியம்னா, நிறைய பிரமிடுகள் கட்டப்பட்டதே ராஜாக்களுடைய உடல்களை அந்த தாலியில் வச்சு பராமரித்து, அதாவது கெடாமல் பாதுகாக்கிறதுக்கு தான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த பிரமிடை பொறுத்த வரைக்கும், த கிரேட் பிரமிட் ஆஃப் கீசா, இதை பொறுத்த வரைக்கும் இதில் எந்த விதமான ராஜாக்குடைய உடல்களும் அங்கே வைக்கப்படவில்லை. ஆனால் ஒரு கிராண்ட் டிசைன் உள்ள, ஆச்சரியவிதமான டிசைன் உள்ள இருந்திருக்கு பாருங்கள். உள்ளே எப்படி கட்டியிருக்காங்க, ஃபுல்லாக கல். அது உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா போகிறதுக்கெல்லாம் நிறையா அந்த ஆக்சிஜன் வரக்கூடிய ஓட்டைகள். அது எப்படி தான் நிர்மாணிச்சாங்கன்னே தெரில. லைட்டு மட்டும்தான் இல்லை. இப்போ நான் சமீப காலமாக அந்த லைட்டெல்லாம் போட்டோம். இவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பில்டிங்கை வந்து கட்டியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன செய்யலாம், அந்த நுழைவாயில் பாருங்கள், அதனுடைய ஃபோட்டோகிராஃப் பாருங்கள். இதுதான் நுழைவாயில். இது எங்கே இருக்குன்னா சாதாரண நிலமட்டத்திலிருந்து கொஞ்சம் மேல் இருக்குது. இதை கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆச்சான் ஜனங்களுக்கு. இதை கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப நாள். பாருங்கள், இந்த படமே எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. இப்போ அந்த மனுஷர்களெல்லாம் பாருங்கள் எவ்வளோ குட்டி குட்டியாக தெரியுறாங்க பாருங்கள். ஆனால் அந்த பிரமிடு வந்து எவ்வளோ பிரம்மாண்டமாக தெரியும் இல்லையா? இது அப்படின்னா இந்த பாருங்கள், சாதாரண கிடைமட்டத்திலிருந்து இது உள்ளே போகிறதுக்கான வழி எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னா, உயரம் 50 பாருங்கள், 50 ஃபீட்டு மேலே போனால் தான் அந்த என்ட்ரன்ஸே இருக்குது உள்ள. அப்போது கிடைமட்டத்திலிருந்து யாருமே உள்ளே நுழையிறதுக்கான வாய்ப்பு இல்லை இல்லையா? அப்போ கொஞ்சம் மேலே போனால் தான் உள்ளே போகிற என்ட்ரன்ஸே இருக்குது. அதை ரொம்ப நாள் கழிச்சு தான் கண்டுபிடிச்சாங்க. சரிங்களா? இப்போ பாருங்கள், இதனுடைய பேஸ் பாருங்கள். இப்போ அந்த படம் பாருங்கள், கீழே அந்த அஸ்திவாரமாக எவ்வளோ பெரிய பேஸ் பாருங்கள் இல்லையா? அந்த அஸ்திவாரத்துக்குள்ளே தான் புதகுழியே இருக்குது. அப்போ இதனோட நுழைவாயில் எங்கே இருக்குது? நிலமட்டத்திலிருந்து கொஞ்சம் மேலே பாருங்கள், அந்த நுழைவாயில் தெரியுதா? அங்கேருந்து தான் அந்த கீழ் நோக்கு பாதை எதை நோக்கி போகுதுன்னா புதைகுழிக்கு போகுது. கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். சரி, இப்போ நம்ம இதில் என்ன இந்த டிசைனில் என்ன இருக்குன்னா வேறு ஒன்றுமே இல்லை. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, தேவன் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பிரமிடுக்குள்ளே என்னுடைய ஒரு விஷயம் இருக்குது. அப்போ தேவனுடைய விஷயங்கிறது என்ன? தேவனுடைய மைண்டு, அவருடைய திட்டம், அவருடைய பிளான். இந்த பூமியில் இருக்கிற ஜனங்களுக்காக அவர் போட்டார் பாருங்க ஒரு பிளான். அந்த பிளானுடைய கிராண்ட் டிசைன் தாங்க பிரமிடு. கிராண்ட் டிசைன், கிரியேட்டர்ஸ் கிராண்ட் டிசைன் ஒரு புக் எழுதியிருக்கான் மூத்த சகோதரர்கள். ஸோ தேவன் என்ன செய்கிறாருன்னா, மகா பெரிய அதிசயங்களுக்குள்ளே தன்னுடைய திட்டத்தை உள்ள வச்சுருக்காரு. இது எப்படின்னு இப்போ பார்க்கலாம். சரியா? இப்போ கவனிங்க, இதுதான் நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த பில்டிங்கினுடைய டிசைன். இதில் தேவனுடைய திட்டம்னுங்கிறது என்ன? மனுஷனுக்காக தானே. அப்போ மனுஷன் முதல்ல படைக்கிறார் மனுஷனை. அப்போ மனுஷன் வந்து முதல் படைக்கும் போது பாருங்கள், அவன் பாவம் மனுஷனாக படைச்சார் இல்லை, ஒரு பாவமில்லாத மனுஷனாக படைச்சார். அப்படின்னா இந்த பில்டிங்கில் இந்த தரை மட்டம் நிலமட்டம் இருக்கு இல்லையா, இந்த நிலமட்டம் வந்து
அது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனுஷனுடைய ஒரு பாவ நிலைமையை அது குறிக்கும். இப்போ ஆதாம தேவன் பாவ நிலைமையில படிக்கலை, அதுக்கு மேலே தான் படித்தாராம். அதை காட்டுறதாங்க பிரமிட்டில் பார்த்தீங்கன்னா நிலமட்டத்தில் அந்த வழியே இல்லை, கொஞ்சம் மேலே போயிருக்கு பாருங்க. அப்போ என்ன அர்த்தம்? அந்த கிடைமட்டம் நிலமட்டம்ங்கிறது மனுஷனுடைய சாதாரண பாவ நிலைமை. ஆனால் ஆதாம் படைக்கப்பட்டது பாவ நிலைமையில் இல்லை, அவன் பரிபூர்ண நிலை. புரியறதுக்காக சொல்கிறேன், பரிபூர்ண நிலைமை, சரியா? பாவம் இல்லாத நிலைமை. இப்போ கொஞ்சம் உயரமான நிலைமையில் தாங்க ஆதாம் படைக்கப்பட்டார். இப்போ தேவனுடைய திட்டம் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா இந்த என்ட்ரன்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். கொஞ்சம் மேல் நிலைமையில் தான் தேவன் ஆதாமை படைத்தார், அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ மனுஷன் படைக்கப்பட்டு கொஞ்ச நாள்லேயே அவன் என்ன ஆயிட்டான்னா அவன் கீழ் நோக்கி போக ஆரம்பிச்சிட்டான். அவனுடைய வாழ்க்கை எதை நோக்கி வந்துருச்சுன்னா புதகுழியை நோக்கி வந்துருச்சு. இந்த டிசைன் அதுதான் சொல்லுது இல்லையா? மனுஷன் பரிபூர்ணமாக பாவம் இல்லாமல் படைக்கப்பட்டான். ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா அவனுடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கையாக போனதுனால, கீழ்ப்படியாமல் போனதுனால ஆதாம் மட்டுமல்ல, அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, ஆதாம் நிமித்தம் எல்லா ஜனங்களும் புதகுழிக்கு வந்தாச்சு. புதகுழினா தெரியும் இல்லையா? மரணம். இதையத்தான் ஒரு வசனம் பாருங்கள், இது இந்த ஒரிஜினல் பிக்சர் பாருங்கள். அந்த டிசெண்டிங் பேசேஜ் பார்த்தோம் இல்லையா? இந்த ஒரிஜினல் பிக்சர். இப்போ நம்ம கைப்பிடிக்கிற காசில் கைப்பிடியெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக கைப்பிடி இல்லை. இப்போ நம்ம வந்தோம்னா நேராக போக வேண்டியதுதான் கீழே புதகுழிக்கு. இதையத்தான் ரோமர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிக்கலாம். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது போல. ஒரே மனுஷன், அதான் பிரமிட்டினுடைய என்ட்ரன்ஸுக்கு போனான் இல்லையா? இப்படியாக மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் பிரவேசித்தது. ஓகே, அடுத்தது எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் என்ன ஆயிடுச்சு? எல்லாரும் புதகுழிக்கு வந்துட்டாங்க. 3 வழிகள் சப்ஜெக்டில் படித்தோம் இல்லையா? மத்தேயு 7:13 சொல்கிறார் ஆண்டவர், இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாக இருக்கிறது, அதிலே பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். அப்புறம் நமக்கு தெரிஞ்ச ஜெனரல் வசனம், பாவத்தின் சம்பளம் மரணம். இதோட நிறுத்திக்கிறோம் மனப்பாடமாக. அதுக்கு அடுத்த வசனமும் ஞாபகம் வைக்கணும். தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன், இதுவும் வரும் பிரமிட்டுக்குள்ள. பாவத்தின் சம்பளம் மரணம் மட்டும் வர்றதில்லை, புரியுதுன்னா? அந்த மரணத்துக்குள்ளே போன ஜனங்கள் ஜீவனுக்குள்ளே வர்ற வழியை கூட இந்த பிரமிட்டில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் எல்லா ஜனங்களும் புதகுழிக்கு போயிட்டாங்கன்னு மட்டும் பைபிள் சொல்லுது. ஏசாயா 38ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், பாதாளம் உம்மை துதியாது, மரணம் உம்மை போற்றாது, குழியில் இறங்குகிறவர்கள் உம்முடைய சத்தியத்தை தியானிப்பதில்லை. குழியில் இறங்குகிறவர்கள், அதான் புதகுழி, எல்லாரும் உள்ளே போயாச்சு. அன்புக்குரிய சகோதர சொல்லி இப்போ அந்த டிசைன் புரியுதுல்ல? அதில் பார்த்தீங்கன்னா யோபு 33ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் கூட, என் ஆத்துமா படுகுழியில் இறந்துகாதபடிக்கு அவர் என்னை ரட்சிப்பார். அப்போது நம்மளே சொல்கிற முடியும், அவர் படுகுழிக்கு போயிட்டான், அதில் பாதாளத்துக்கு போயிட்டான். அந்த மாதிரி இந்த டிசைனில் பார்த்தீங்கன்னா முதல் ஆதாம் பாவம் இல்லாமல் படைக்கப்பட்டு எல்லா ஜனங்களும் என்ன ஆகிட்டாங்கன்னா இப்போ மரணத்துக்குள்ளே போய் கொண்டிருக்கிறாங்க. இப்போ எங்கேருந்து ஆரம்பிக்குது இந்த திட்டம்னா முதல் உலகம். கவனிங்க, இந்த படத்தை பார்த்துட்டே கவனிங்க. முதல் உலகம். இப்போ முதல் உலகத்தில் எல்லா மனுஷரும் பாவம் செய்ததுனால எல்லாருமே புதகுழியை நோக்கி போயிட்டு கொண்டிருக்கும் போது, இப்போ அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஒரு மஞ்சள் கலர் ரவுண்ட் பண்ணியிருக்கு இல்லையா? கொஞ்சம் அப்போ வர்ற வழியிலேயே மேலே போகிறக்கு ஒரு வழி இருக்குதுங்க. மேலே போகிறக்கு ஒரு வழி இருக்குது. ஆனால் அந்த வழி கிரானைட் கல்லை வச்சு என்ன பண்ணிட்டாங்களா, அடைச்சிட்டாங்க பாருங்கள். அப்படின்னா அந்த அசெண்டிங் பேசேஜ், மேல் நோக்கு பாதை என்பது கொஞ்சம் முன்னாடியே ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அதில் யாருமே போகலை. ஏன்? ஒரு கிரானைட் கல்லை வச்சு அடைச்சிருக்கிறாங்க. இப்போ நம்ம புரிஞ்சுக்கலாமா? முதல் உலகத்தில் எல்லா உலக ஜனங்களும் மரணத்தை நோக்கி போய் கொண்டிருக்கும் பொழுது, இப்போ 2ஆம் உலகம் ஸ்டார்ட் ஆகுது. முதல் உலகத்தில் இழந்த அந்த ஆசீர்வாதங்களை 2ஆம் உலகத்தில் பெற்றுக்கொள்கிற ஒரு முற்பிதாவாக ஆபிரகாமை தேவன் தேர்ந்தெடுத்தார். முதல் உலகம் ஆதாம் தவறினார், 2ஆம் உலகம் ஆபிரகாம் கீழ்ப்படிஞ்சார். அப்போ ஆபிரகாமின் மூலம் தேவன் என்ன செய்கிறார்னா மறுபடியும் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்குறதுக்கு இப்போ ஸ்டார்ட் ஆகுது மறுபடியும் ஹிஸ்ட்ரி. இப்போ அந்த ரவுண்ட் போட்டிருக்கிறது எதை குறிக்குதுன்னா, இஸ்ரேல் ஜனங்களை தேவன் அழைக்கிற ஒரு காலப்பகுதி. கவனிங்க,
அப்போது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு பிறந்த 12 பேர். இந்த இஸ்ரேல் ஜனங்கள் அவங்களும் இப்போ என்ன ஆகிட்டு இருக்கிறாங்கன்னா, ஆதாமினுடைய சாபத்து நிமித்தம் 2ஆம் உலகத்தில் ஆபிரகாமிலிருந்து வெளியே வந்தால் கூட ஆதாமின் சாபத்து நிமித்தம் அவங்க மரணத்துக்குள்ளே போயிட்டே தான் இருக்காங்க. அந்த டைமில் இவர்கள் மட்டும் மேலே போகிறக்கு ஒரு வழி இருந்ததுங்க. கவனிக்கிறீங்களா? ஆனால் அந்த வழியே அவங்களுக்கு தடையாயிடுச்சான். புரியுதுல்ல? அப்போது இஸ்ரேல் ஜனங்கள் தேவனிடத்தில் சேர்வதற்கு ஒரு வழியை தேவன் கொடுத்தாரு. ஆனால் அந்த வழியே அவங்களுக்கு தடையாயிடுச்சுன்னா, அப்போ எது அவங்களுக்கு தடையாக இருந்தது? தேவனிடத்திலே செல்வதற்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு எது தடையாக இருந்தது? அது வழியாக இருந்தது, ஆனால் அது தடையாக இருந்தது. என்னவா இருக்கும்? இதுதான் அந்த கிரானைட் கல் போட்டு அடைச்சிருக்காங்க. இது வந்து ஒரிஜினல் ஃபோட்டோகிராஃப். மேலிருந்து கீழே வந்துட்டு இருக்கிறாங்க. திடீர்னு மேல் நோக்கி போகிற பாதைக்கு ஒரு வழி இருக்குது, ஆனால் அந்த வழியை அடைக்கப்பட்டிருக்கு. இது என்னன்னு சொல்லி கவனிச்சிங்கன்னா, இதை தாங்க தேவன் சொல்கிறார். லேவியராகமம் 18:5 வாசிக்கலாம். ஆகையால் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கைக்கொள்ள கடவீர்கள், அவைகளின்படி செய்கிறவன் எவனும் அவைகளால் பிழைப்பான். எல்லாரும் செத்துட்டு இருக்கிறாங்க, நான் சொல்றபடி கேட்டீங்கன்னா பொழைச்சிக்குவீங்கன்னார். அப்போ பொழைக்க வழி, அந்த பொழைக்க வழி என்ன தெரியுமா? தேவன் அவங்களுக்கு கொடுத்த நியாய பிரமாணம். அதனால தான் கலாத்தியர் 3:12 பாருங்க. நியாய பிரமாணமோ விசுவாசத்திற்குரியதல்ல, ஆனால் அடுத்து என்ன சொல்றார்? அவைகளை செய்கிற மனுஷன் பிழைப்பான். கலாத்தியர் 3:11 விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். பொழைச்சாங்களா? இல்லை. ஏன் பொழைக்கல அப்படின்னா, பொழைக்கிறதுக்கு ஒரு வழி, அதுதான் ஒரு மேல்நோக்கு பாதை இருந்தது. அந்த வழிக்கு பேர் நியாயப்பிரமாணம். ஆனால் அந்த நியாயப்பிரமாணமே அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? இப்போ தடையாயிடுச்சு. மேலே போவதற்கு அந்த வழி, அந்த கிரானைட் கல் எதை குறிக்குதுன்னா நியாயப்பிரமாணம். இதில் போகலாம், ஆனால் ஜனங்கள் நியாயப்பிரமாணத்தினாலே ஒருத்தரும் நீதிமான் ஆக முடியாது. பாருங்கள், நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமான் ஆகிறதில்லை. கலாத்தியர் 3:11 பவுல் சொல்லிட்டார். விசுவாசத்தில் தான் நீதிமான் ஆவாங்க. சரியா? ஸோ அன்புக்குரிய சகோதரர் சொல்லி இப்போ மறுபடியும் அதே டிசைனுக்கு வருவோம். பாருங்கள், இப்போ என்ன ஆயிடுச்சு? அந்த ஆதாம் அவருடைய சந்ததி, இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாருமே இப்போ எங்கே வந்தாச்சு? இப்போ புதகுழி மரணமோ குறிய நிலைமைக்கு வந்துட்டாங்க. புதகுழிக்கு வந்தாச்சு அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லாரும் இப்போ மரண நிலைமையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னா இந்த மரண நிலைமையில் இருந்து கொண்டிருக்கிறவர்கள் மறுபடியும் ஜீவனுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு வழியே இல்லையா? மேலே போகிறதுக்கு ஒரு வழியே இல்லையா? புதகுழியில் போனவங்க தானா? செத்தவங்க தானா என்று சொல்லி மனிதனுடைய இயலாமை கேட்கும்போது வேதம் என்ன சொல்லிச்சுன்னா, இல்லை, நல்ல அந்த ஒரு டிசைனை பாருங்கள். நீங்கள் எல்லாரும் புதகுழிக்கு வந்துட்டீங்க, ஆனால் ஒரே ஒரு வழி மட்டும் மேலே போகிறதுக்கு இருக்குது. கவனிக்கிறீங்களா? அந்த வழிக்கு பேர் வெல் ஷாப்ட் இங்கிலீஷில். அதில் கொஞ்சம் மேலே போனீங்கன்னா ஒரு இளைப்பாறக்கூடிய இடம் ஒன்று இருக்குது, குரோட்டோன்னு பேர். கவனிக்கிறீங்களா? அப்படின்னா இந்த டிசைன் என்ன சொல்லுது தெரியுங்களா? எல்லா ஜனங்களும் மரணத்துக்குள்ளே போயிட்டாங்க, இவங்க மேலே வர்றதுக்கு ஒரு வழியே இல்லையா? இருக்குதுங்க, ஒரு வழி இருக்குது. அந்த வழிக்கு பேர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இப்போ வாசிக்கலாம் பாருங்க. அப்போஸ்தலர் 4:12 அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. பார்த்தீங்களா? அவராலே அன்றி வேறு ஒருவராலும். அப்போ ஒரே வழிதான், நீங்கள் அதில் தான் போயாகணும். உலக ஜனங்களாகட்டும், கிறிஸ்தவர்களாகட்டும், திருச்சபையாகட்டும், திரள் கூட்டமாகட்டும், இஸ்ரேல் ஜனங்களாகட்டும், எல்லாரும் இந்த வழியில் தான் போயாகணும். இன்னைக்கு திருச்சபைக்கு அந்த வழியினுடைய தாற்பயம் தெரிஞ்சிருக்கு. அவராலே வேறொரு ரட்சிப்பு இல்லை. ரட்சிக்கப்படுவதற்கு வானத்தின் கீழெங்கும் வேற எந்த நாமமும் கிறிஸ்துவை தவிர கட்டளையிடப்படவில்லை. அது மட்டும் இல்லை, அப்போஸ்தலரில் அந்த வசனம் மட்டும் பாருங்க. இல்லை, யோவான் 14:6 பாருங்க. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாங்க அந்த வழி. இந்த வழியில் ஒருத்தர் போனால் அவன் உள்ளும் புறமும் கண்டடைவான். நல்லா படிச்சிருக்கோம் இல்லையா? மேய்ச்சலை கண்டடைவான். அன்புக்குரிய சகோதர சோழி, அப்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காட்டிய வழியில் இப்போ போகிறதுக்கு, மேலே போகிறதுக்கு ஒரு வழி இருக்குது. அது உலகத்திற்கே தேவன் கொடுத்த ஒரு வழி. இன்றைக்கி நமக்கு அது இடுக்கமான வாசலாக கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போது என்ன பண்ணலாம்? அந்த வழியில் கொஞ்சம் மேலே போகலாம். கவனிங்க, இப்போ நிலைமை என்ன தெரியுமா? ஒட்டுமொத்த உலகமும் இப்போ புதகுழியில் இருக்கும்போது அப்போஸ்தலனாகிய பேதுரு என்ன எழுதுகிறார்? உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும்
உறுதி பண்ணிக்கங்க. அப்போது இன்னைக்கு ஒரு சில பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய உண்மையான வழியில் மேலே போகிறக்கு ஒரு வாய்ப்பு. கவனிக்கிறீங்களா? இந்த வாய்ப்பில் தான் இப்போ மேலே போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகிறது என்ன தெரியுமா? இந்த பைபிள் ஸ்டடி பாருங்கள். இப்போ அப்படி தான் போயிருக்கிறோமா, ஒவ்வொரு ஸ்டெப்பாக மேலே வந்துருக்கிறோம் பாருங்கள். மேலே வரும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு என்ன இருக்குது, ஒரு இளைப்பாறக்கூடிய இடம் இருக்குது. குரோட்டோ அப்படி ஒரு இடம் இருக்கு இல்லையா? பாருங்கள், இந்த இடம் தான் அந்த இளைப்பாறக்கூடிய இடம், குரோட்டோ. இங்கே என்ன பண்ணலாம் பாருங்கள், ஒரு ஒரிஜினல் பிக்சர் பாருங்கள். ஒரு நல்ல ஒரு ரூம் மாதிரி இருக்குது. இங்கே உட்காரலாம், கீழே இருந்து வந்த பாதையை பார்க்கலாம், இனி எத்தனை மேலே போகணுங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ நாம் இருக்கக்கூடிய நிலைமை அதுதாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இந்த யூடியூப் சேனலில் இந்த சப்ஜெக்ட் கேட்கக்கூடிய சகோதரர்கள் அனைவரும் இப்போ நம்ம எந்த கண்டிஷன் இருக்கிறோம்னா, இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய போதகம் கொஞ்சம் மேலே வந்துட்டோம். ஆனாலும் சில முடிவுகளை இந்த பூமியில் நம்ம எடுக்கணும். அப்போ எடுக்கணும்னா ஒரு 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 இளைப்பாறக்கூடிய இடம் வேணும். சரியா? இப்போ நம்ம உட்கார்ந்து இளைப்பாறும் போது நமக்கு வந்த பாதையத்தெல்லாம் திங்க் பண்ணுறோம் இல்லையா? அதே மாதிரி நாம் கற்றுக்கொண்ட சத்தியங்கள் மேலும் நம்ம மேலே போகிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், அதை ரீகால் பண்ணக்கூடிய ஒரு இடமா இருக்குது. இதை கொஞ்சம் நம்ம பார்க்கும்போது 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் அந்த ஈடுபலியில் அவர் எவ்வளோ பெரிய சாட்சியாக இந்த பூமியில் இருக்கிறார். இதை முதல்ல கவனிக்கணும். அது மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த உலக ஜனங்களையும் அவர் பாதாளத்திலிருந்து மரணத்திலிருந்து அவர் விடுவிக்கிறார். அடுத்த வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15:21. மனுஷனால் மரணம் உண்டானபடியினால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. மனுஷனால் மரணம் உண்டாச்சு தெரியும், அதே சமயத்தில் மனுஷனால உயிர்த்தெழுதலும் உண்டாகும். ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இது டோட்டலாக தேவன் உலக ஜனங்களுக்கு வச்சிருக்கிற பிளான். ஆனால் கவனிங்க, ஆனால் அந்த பிளான்லேயே 2 வகையான இடம் இருக்கான். தேவ திட்டத்திலேயே 2 வகையான இடம் இருக்கு. அந்த இடம் எதை குறிக்குதுன்னா 2 வகையான ஆசீர்வாதங்களை அது குறிக்குது. அந்த 2 வகையான ஆசீர்வாதங்களை குறிக்கக்கூடிய இடம் தாங்க ராஜாவின் அறை, ராணியின் அறை. ராஜாவின் அறை ரொம்ப டாப்பில் இருக்கு நார்த்தில், ராணியின் அறை அதுக்கு கீழே இருக்கு. பாருங்க, இந்த படத்தில் கொஞ்சம் கவனிச்சினாலே தெரியும். பாருங்க, ராஜாவின் அறை எங்கே இருக்கு? ரொம்ப டாப்பில் இருக்கு. ராணியின் அறை அதுக்கு கீழே இருக்கு. சரியா? இப்போ அந்த ராஜாவின் அறைக்கு போகிறதுக்கு பெரிய கிராண்ட் கேலரின்னு பாருங்க, தொடர்ச்சியான ஒரு பெரிய ஒரு வழி. ஆனால் அந்த வழி எப்படி போகுதுன்னா மறுபடியும் மேல் நோக்கி தான் அது போகுது. அப்போது இந்த 2 அறைகளுமே 2 விதமான ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க போகிற ஜனங்களுக்கு அது நிழலாக இருக்கு. ஒரு வசனம் இப்போ சொல்கிறோம், அந்த வசனத்தை இப்போ நம்ம சாதாரணமாக படிச்சுட்டு இருப்போம். ஆனால் அது சாதாரணமான வசனம் இல்லை, அது தேவ திட்டம் அடங்கிய பொக்கிஷம். இப்போ வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கலாம். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே, பாருங்க, நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து, அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். இந்த வசனம் சிகப்பு கடல் ஏன் போட்டிருக்குன்னா நம்ம பார்க்கறதுக்கு தான். ஜீவனையும் அழியாமையும் 2 விஷயம் இருக்குதான் தேவனுடைய பெரிய பிளான்ல. ஒன்று ஜீவன், இன்னொன்று அழியாமை. அப்போ டோட்டல் உலக ஜனங்களுக்கு தேவன் ஒரு ஆசீர்வாதம் கொடுக்க போறார். அந்த ஆசீர்வாதம் எல்லாருக்கும் ஈக்குவல் இல்லை. ஒரு வகுப்பாருக்கு அழியாமை கொடுக்க போறார், இன்னொரு வகுப்பாருக்கு ஜீவனை அவர் கொடுக்க போறார். இதையே நமக்கு தெரிய வைக்கிறதுக்கு தாங்க ராஜாவின் அறை, ராணியின் அறை. ராஜாவின் அறை எதை குறிக்குதுன்னா பரலோக ரட்சிப்பை பெறக்கூடிய வகுப்பார் அல்லது பரலோக ரட்சிப்பை குறிக்கும். அது பரலோகம், எல்லாரும் பரலோகம் போக போகிறதில்ல. ராணியின் அறைங்கிறது பூலோக ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகுப்பார் அல்லது பூலோக ரட்சிப்பு. இந்த 2மே தேவனுடைய திட்டத்தில். இதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபம் சொல்லி கொடுக்கும்போது, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களிலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக படிச்சிருக்கோம் இல்லையா? இது சாதாரணமாக படிச்சுட்டு போகிறோம் அல்ல. அன்புக்குரிய சகோதர சகோதரி, என்னன்னா தேவனுடைய மிகப்பெரிய திட்டத்தில் ஒரு வகுப்பார் ராஜாவின் அறைக்கு போவாங்க, இன்னொரு வகுப்பார் ராணியின் அறைக்கு போவாங்க. ராஜாவினுடைய அறை பரலோக ரட்சிப்பை குறிக்கும். அது யாருக்குன்னா திருச்சபை. ராணியினுடைய அறை
பூலோக ரட்சிப்பு கிடைக்கும். அது உலக ஜனங்கள் 2 வகையான ஆசீர்வாதத்தை வாங்க போகிறாங்க உள்ளுக்குள்ளே. ஆனால் அதுக்கு ஒரே வழி தான், அந்த வழி தான் கிறிஸ்து. படிச்சோமா இல்லையா? அந்த ஒரே வழியில் மேலே போகும்போது இப்போது 2 வகையான ஆசீர்வாதம் எப்படி அவர் கொடுக்குறாருன்னா, பரலோக ரட்சிப்பை சுதந்திரிக்கக்கூடிய திருச்சபைக்கு அழியாமை என்கிற ஒரு குணத்தை கொடுக்குறார், ஒரு நேச்சர். பூலோக ரட்சிப்பை அடைய போகிற உலக ஜனங்களுக்கு ஜீவன். இதையத்தான் தீமோத்தேயுல படித்தோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து ஜீவனையும் அழியாமையும் வெளியரங்கமாக்கினார். அப்படின்னா அவருடைய திட்டத்துக்குள்ளே வரக்கூடிய டோட்டல் உலக ஜனங்கள் 2 வகையாக பிரிக்கப்படுறாங்க. ஒன்று அழியாமைக்குள்ளே போகிற வகுப்பார், அது வந்து ராஜ குடும்பம், பரலோகத்தை நோக்கி போகிறவங்க திருச்சபை. பூலோகத்தில் இருக்கிற ஜனங்கள் யாருன்னா அவங்களுக்கு தேவன் ஜீவன் கொடுக்குறார். இப்போ ஒரு கேள்வி நீங்கள் கேட்கலாம், ஜீவனுக்கும் அழியாமைக்கு என்ன வித்தியாசம்? இனிஷியலாக ஒரு சின்ன வித்தியாசம் மட்டும் கண்டுபிடிச்சா போதும், அதுக்கப்புறம் கொஞ்சம் டீட்டெயிலாக போகலாம். ஜீவன்கிறது எப்பொழுதுமே ஒருவரை சார்ந்து தான் இருக்கணும். அழியாமைங்கிறது யாரையும் சார்ந்து இருக்க வேண்டியதில்லை. இது ஒரு சின்ன விளக்கம், இது மட்டும் போய் தெரிஞ்சுட்டா போதும். தேவன் பாருங்கள் அழியாமையில் இருக்கார், அவருடைய குமாரன் அழியாமையில் இருக்கார், கொடுத்துருக்காராம். பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடையவராக இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுடையவராக இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். யோவான் 5ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். அப்போ தேவன் எப்படி ஒரு அழியாமையில் இருக்காரோ அதே நிலைமையை குமாரனுக்கு கொடுக்குறார். இப்போ அந்த நிலைமையை தாங்க யாருக்கு கொடுக்க போகிறார்னா அவருடைய மனவாட்டி, அவருடைய திருச்சபை. புரியுதுங்களா? எவ்வளோ பெரிய நிலைமைக்குள்ளே போக போகிறவங்க பாருங்க திருச்சபை. ஆனால் உலக ஜனங்கள் அப்படி இல்லை, அவங்க ஜீவன் பெற்றுக்கொள்வார்கள். ஆனால் அந்த ஜீவன் தேவனுக்கிடத்திலிருந்து குமாரன் மூலமாக வரும். அவங்க தேவனையும் குமாரனையும் அண்டி தான் இருக்கணும் எத்தனை வருஷம் ஆனாலும். அதுதான் நன்மை. சரியா? இதைத்தான் ரொம்ப சுருக்கமாக ரோமருக்கு பவுல் எழுதும்போது, சோர்ந்து போகாமல் நற்கிரைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். இந்த ஸ்லாங் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கு. முதல்ல ஜீவன் கொடுத்துருவார், அதுக்கப்புறம் இவங்க சோர்ந்து போகாமல் அந்த ஜீவனுக்குரிய அஷூரன்ஸ் தேவன் முதல் கொடுக்குறார். அதை சோர்ந்து போகாமல் செய்யும்போது மகிமை கனம் அழியாமை. இது திருச்சபைக்கு. ஆனால் ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கு அவர் என்ன கொடுக்குறார் அப்படின்னு சொல்லும்போது அது நமக்கு தெரிஞ்ச வசனம் தான். யோவான் 3:16 வாசிக்கலாம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாருங்க, திருச்சபைக்கு அழியாமை கொடுக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கூடிய எல்லாருக்குமே அவர் ஜீவன் கொடுக்கிறார். சரிங்களா? இதுதான். இப்போ நம்ம வந்து இந்த குரோட்டோ வழியாக தேவனுடைய சத்தியங்கள் எல்லாம் தெரிஞ்சுட்டு ஃபர்தராக மேலே போகிறோம். மேலே போனோடனே இப்போ நம்ம என்ன டிசைட் பண்ணணும் தெரியுங்களா? நீங்களே சொல்லுங்கள். ராஜாவுடைய அறைக்கு போகலாமா, ராணியினுடைய அறைக்கு போகலாமா? நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். ராஜாவுடைய அறைக்கு போகிறதுக்கு இந்த கிராண்ட் கேலரி இப்போ நீங்கள் பார்க்குற படம் தெரியுது பாருங்க, பெரிய வழி. ராஜாவுடைய அறைக்கு போனோம், ராணியினுடைய அறைக்கும் போகலாம். இப்போ நம்ம எதுக்காக தேவன் நம்மளை அழைச்சிருக்கார்? ராணியினுடைய அறைங்கிறது பூலோக ரட்சிப்பு, ராஜாவுடைய அறைங்கிறது பரலோக ரட்சிப்பு. இப்போ நம்மளை எதுக்கு கூப்பிட்டுருக்கார்? எல்லா உலக ஜனம் கூட இருக்கிற அல்ல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட அரசாட்சி செய்யக்கூடிய ஒரு மேலான அழைப்பு இல்லையா? அப்போது நமக்கு வந்து ராஜாவுடைய அறைக்கு போகிறதுக்குரிய வாய்ப்பு. அப்படின்னா அந்த ராஜாவுடைய அறைக்கு போகிறதுக்கு ஒரு வழி இருக்குதுங்க. அதுக்கு பேர் தான் கிராண்ட் கேலரி. பாருங்கள், இந்த படத்தை கொஞ்சம் பெருசு பண்ணி காட்டணும். கிராண்ட் கேலரி இருக்கு இல்லையா? பாருங்கள், தான் பெருசு பண்ணிடும். இதில் என்ன ஆச்சரியம்னா, இதுக்கு கீழ் இருந்து வர்ற வழிகள் எல்லாமே குஞ்சு குஞ்சு தான் வரணும். ஆனால் இந்த ராஜாவுடைய அறைக்கு போகிற அந்த வழி மட்டும் கவனித்து பார்த்தீங்கன்னா அதனுடைய உயரம், கவனிங்க, அதனுடைய உயரம் 28 அடி, அதனுடைய நீளம் 155 அடி. அதெல்லாம் புரியுதா? 28 அடிங்கிறது ரொம்ப உயரம். அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த மற்ற நேரங்கள் எல்லாம் நம்ம குனிஞ்சு கொண்டு தான் வரணும். ஆனால் என்னைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வழியில் வந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கான சூழ்நிலைக்குள்ளே வரமோ அப்போவே இந்த கிராண்ட் கேலரிக்குள்ளே வந்துடுவோம். அதாவது பெரிய பாதை. இது எங்கே போகுது? நேராக ராஜாவுடைய அறைக்கு போகுது. அந்த கிராண்ட் கேலரிக்குள்ளே போகும்போது நிமிர்ந்து போகலாமா? ஆனால் அதாவது மேல் நோக்கி போகிறது. பாருங்கள், அந்த ஒரு வழி பாருங்கள் எப்படி இருக்கு.
அந்த உயரம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குது உயரம். ஆனால் நிமிர்ந்து நடந்து போகலாம். ஆனால் இதுக்கு முன்னாடி வந்த வழியெல்லாம் குனிஞ்சு தான் வரணும். இப்போ இந்த படத்தை நீங்கள் உற்று பார்த்தீங்கன்னா சைடில் கைப்பிடிகள் வந்து வச்சுருக்காங்க. அது இப்போ வச்சது தான். ஆனால் நல்லா இன்னும் கொஞ்சம் உற்று பார்த்தீங்கன்னா அந்த அந்த கையில் அந்த ஒரு மரமெல்லாம் வச்சுருக்காங்க இல்லையா, அது வந்து இப்போ வந்து போட்டது. ஆனால் இன்னும் கொஞ்சம் உற்று பார்த்தீங்கன்னா சைடில் சின்ன சின்ன குழிகள் மாதிரி இருக்கும் பாருங்கள். அப்போ அந்த காலத்தில் மேலே போகக்கூடியவர்களெல்லாம் அந்த குழிகளை நல்லா பிடிச்சிட்டு தான் என்ன பண்ணுவாங்க, அது கிரிப்பு, மேலே போகிறதுக்குரிய தைரியத்தை கொடுக்கக்கூடிய கிரிப்பு தான் அந்த குழிகள் இல்லையா. இப்போ வசதிக்காக என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ஒரு கைப்பிடிகள் அங்கே வச்சுருக்கலாம். சரிங்களா? ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரி, இது எதை குறிக்குது என்று சொல்லி கவனிக்கும் போது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வழியில் என்னைக்கு நம்ம வரணும்னு முடிவு பண்ணி பரலோக ராஜ்யத்திற்கு பாத்தியப்பட்டவர்கள் ஆகிறோமோ அன்னைக்கே நம்ம இந்த பூமியில் யாருக்கு குனிஞ்சு நிற்க வேண்டியதில்லைங்க, அப்படி நிமிர்ந்து நிற்கலாம். இதைத்தான் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது. வாசிக்கலாம் பாருங்க. ஆனபடினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலேயே நிலை கொண்டிருங்கள். அடிமைகள் அல்ல, நீங்க சுயாதீனம், சுயமா முடிவெடுங்கிறார். அதனால தான் நம்ம இதுக்கு முன்னாடி சப்ஜெக்ட்ல படிச்சோம் இல்லையா, என் ஜனங்களே அவருடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளை விட்டு வெளியே வாங்கிட்டார், பெயர் சபைகளை விட்டு வெளியே வாங்கன்னு சொன்னார் இல்லையா. சுயமா முடிவு. இனிமேல் நம்ம எந்த போதகருக்கு அடிமை இல்லை, எந்த சர்ச் சிஸ்டத்துக்கும் அடிமை இல்லை, நான் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கு அடிமை. நிமிர்ந்து நிற்கலாமா? ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் இப்படி தெரியுங்களா, யாராவது பெரிய போதகர் பார்த்தா இப்படி குனிஞ்சவங்க எந்திரிக்கிறதே இல்லை, அப்படியே குனிஞ்சதாகவே இருக்கலாம். அதுக்காக நம்ம வரலைங்க, நிமிர்ந்து நிற்கணுமா, மேல் நோக்கி நம்ம போகணும். அன்புக்குரிய சோழர்களே, ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா, அப்படி மேல் நோக்கி போகிறது தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு அந்த வழியெல்லாம் சொல்லிட்டாரு. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி, நீங்கள் சொல்ல முடியுமான்னு பாருங்கள். இப்போ மேல் நோக்கி போகும்போது இந்த மேல் நோக்கி போகிறவங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்காக அங்கே சில குழிகள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கு. அப்போது இவங்க மேல் நோக்கி போகிறவங்க எந்த வகையிலும் தயக்கமாக வேண்டியதில்லை, தயங்கி நிற்க வேண்டியதில்லை. அந்த குழியை கிரிப்பை நல்லா பிடிச்சி, அந்த குழி பாருங்கள், மேல் நோக்கி போவதற்காகவே ஏற்படுத்தப்பட்ட குழிகள், கிரிப்பு அதுக்கு பேர். நல்லா பிடிச்சிக்கிட்டா போதும், அப்படியே என்ன செய்யலாம், அந்த கிரிப்பை பிடிச்சிக்கிட்டே மேலே போயிடலாமா. இது ஒவ்வொரு ஊர்லேயும் போய் இந்த பாடங்கள் சொல்லிகிட்டு இருக்கும்போது இந்த விஷயத்துக்கு மட்டும் கேள்விகள் வந்து சகோதரர்கிட்ட கேட்போம். இது என்னன்னு யாராவது சொல்ல முடியுமா? அந்த கிரிப்பு நல்லா பிடிச்சிட்டு, இப்போ நம்ம வந்து தேவன் தான் கூப்பிட்டார், பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார், அவருடைய வழியை நமக்கு காமிச்சிட்டார். கிராண்ட் கேலரி, இனி வந்து நீங்கள் அடிமைத்தனத்துக்கு உட்பட்டவர்களை சுயாதீனமாக சிந்திச்சு சத்தியத்துக்குள்ளே வாங்க, அப்படி மேலே வாங்கன்னு சொல்லும்போது நம்மளை என்கரேஜ் பண்ணுறதுக்காகவே அந்த கிரிப் இருக்கு இல்லையா, அந்த கிரிப்பை பிடிச்சிக்கிட்டே போகலாம். அப்படின்னா தேவனுடைய சார்பாக ஏதோ ஒரு பிடிமானம் நமக்கு முன்னாடி இருக்குது. அந்த பிடிமானம் பிடிச்சிட்டாலே நமக்கு ஆறுதல், நமக்கு ரொம்ப திருப்தி ஆகிடும். இல்லை நான் கீழே விட மாட்டேன், கீழே விழுந்துட மாட்டேன், இந்த கிரிப் இருக்குது, நான் பிடிச்சிக்குவேன் அப்படின்னு சொல்லி அதை பிடிச்சிட்டே போயிடலாமா. அது என்னவா இருக்குன்னு சொல்ல பார்க்கலாம். கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்களேன். தேவன் கொடுத்த பிடிமானம் வசனமா, வசனம் தான், அந்த வசனத்துக்குள்ளே தான் இருக்குது, அது வசனத்துக்குள்ளே தான் இருக்குது. என்ன தெரியுமா, அந்த வசனத்துக்குள்ள இருக்கிற ஒரு விஷயத்தை பிடிச்சிட்டோம்னா போதும், அவர் சார்பாக அவர் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, கவனிக்கிறீங்களா? என்ன கரெக்ட், வாக்கு தத்தங்கள். கவனிங்க, தேவன் நமக்கு நிறைய வாக்கு தத்த வசனங்கள் கொடுத்துருக்கார். இதை வந்து வீட்டில் மாட்டி வச்சுருக்கோம். இது யாருக்கு தெரியுங்களா பொருந்தும்? மேல் நோக்கி போகிறாங்க பாருங்க, இந்த உலகத்தை எல்லாம் விட்டு பூமிக்குரியவைகள் எல்லாம் மேலானவைகளை நாடுங்கன்னு சொன்னார் இல்லையா, அப்படி தேவனுடைய காரியங்களை நோக்கி போகிறாங்க பாருங்க. அவங்களுக்கு தேவன் எத்தனை கிரிப்பு வச்சிருக்காரு தெரியுங்களா. இப்போ ஒவ்வொரு கிரிப்பாக வாசிக்கலாம் பாருங்க. யோசுவா 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். இந்த வசனம் யாருக்கு பொருந்தும்? எல்லா பைபிள் வச்சிருக்கிறவங்களுக்கு பொருந்துமா? அப்படித்தாங்க இன்னைக்கு எல்லாத்தையும் ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. இது தேவனுடைய உண்மையான திருச்சபையின் பிள்ளைகளுக்கு மாத்திரம் பொருந்தக்கூடிய வசனம். பலங்குண்டு திடமனதாயிரு, திகையாதே அப்படின்னா திகைக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும், கலங்காதே கலங்குற மாதிரி விஷயம் நடக்கும்,
கலங்காத, நீ போகும் இடமெல்லாம் நான் கூட இருக்கேன். அவ்வளோ பாருங்கள், இது விசுவாசிக்கும் போது எப்படி இருக்கும். அடுத்த வசனம் பாருங்கள், சங்கீதம் 37:24. அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினாலே தாங்குகிறார். கிரிப்பு. அடுத்தது 46ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அடுத்தது, ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுசமுத்திரத்தில். வசனம் பலமுறை படிச்சிருக்கிறோம். நாம் பயப்படும். சங்கீதம் 55:22 பாருங்க. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். கவனிங்க, அவர் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். ஏன் அப்படின்னா, மேலே போகும்போது தான் கால் தள்ளாடும். ஆனால் சொல்றார், நீ கிரிப்பை பிடிச்சிக்கோ, என்னுடைய வாக்கு தத்தத்தை நல்லா பிடிச்சிக்கோ, விசுவாசி, உன் கால் தள்ளாடாது, நல்லா மேலே போகலான். அடுத்தது 73ஆம் சங்கீதம் 24ஆம் வசனம். உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். முடிவிலே என்னை மகிமையிலே ஏற்றுக்கொள்வீர். எபிரேயர் 13:5 பாருங்க. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நம்ம ஏற்கனவே சப்ஜெக்டில் படிச்சிருக்கிறோம். பிதாவாகிய தேவன் தம்முடைய சொந்த குமாரனையை கைவிட்டார், விலகினார். ஆனால் அவருடைய குமாரனுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க பாருங்க, நம்மை போல பலவீனத்தில், கஷ்டத்தில், ரொம்ப துன்பத்தில் தேவனையே நம்பி பிழைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த தேவனுடைய பிள்ளைகளை அவர் ஒரு காலம் கைவிட்டதில்லை. இது நம்ம என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். இதைத்தான் பவுல் சொன்னார், நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். சரிங்களா? இப்போ நம்ம மேலே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வரும். மேலே வந்தோடனே இப்போது கவனிக்கிறீங்களா, இந்த ராஜாவுடைய அறைக்கு போகிறக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ரூம் இருக்கும், ஆன்டி சேம்பர்னு பேர். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த இடம் தான் ஆன்டி சேம்பர், ஒரு பிளாட்ஃபார்ம். சரியா? இங்கே போய் நிற்கணும் ஃபஸ்ட்டு. இதில் மேலே நின்னீங்கன்னா அப்படியே கீழே திடீர்னு தடிக்குட்டன்னு வச்சுங்க, நேராக கிராண்ட் கேலரியில் வந்து கீழ் நோக்கு பாதை வந்து மறுபடியும் புதகுலிக்கே வந்துடலாம். எப்போ அப்படின்னா திரும்பி பார்க்கும்போது. இப்போ நம்ம எதை நோக்கி போயிட்டுருக்குறோம்? ராஜாவினுடைய அறைக்கு, பரலோகத்தை நோக்கி, தேவனை நோக்கி போயிட்டுருக்குறோம். அப்போ இந்த உலகத்தை விட்டு தான் போகிறோம், கீழே தள்ளிட்டு எல்லாத்தையும் மேலே போகிறோம். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணக்கூடாது? கீழே பாத்திரவே கூடாது, கலப்பையின் மேல் கை வச்சுட்டு திரும்பி பார்த்துக்கூடாது. இல்லையா? நம்ம வந்த பாவமான பாதைகள், பாவமான காரியம் எல்லாத்தையும் திரும்பி பார்க்காம என்ன பண்ணி போயிட்டு இருக்கணும். அப்படி போயிட்டு இருக்கும்போது மட்டும்தான் அடுத்த ஸ்டெப்பு நம்ம உள்ளே எடுத்து வைக்க முடியும். அன்புக்குரிய சோழே பாருங்கள், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிரேட் ஸ்டெப்புன்னு அது பேர். இப்போ அந்த இடத்துக்கு போன உடனே பாருங்கள், இந்த முக்கியமான ஒரு இடம் பாருங்கள், அந்த ரவுண்ட் பண்ணியிருக்கு இல்லையா, இதுதான் அந்த ஆன்டி சேம்பர். இப்போ இங்கே நின்றுட்டு ஒன்றா கீழே போகிறதுனா போகலாம், இல்லை ஃபர்தராக எங்கே போகலாம்? ராஜாவுடைய அறைக்கு போகிறதுனா போகலாம். இங்கே தாங்க ஒரு உவமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். கவனிக்கிறீங்களா? என்ன உவமை சொல்கிறாருன்னா, ஏற்கனவே படித்த உவமை தான். உங்களில் ஒருவன் கோபுரம் கட்ட மனதாயிருந்து அஸ்திவாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமல் போனால் பார்க்கிறவர்கள் எல்லாரும் இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி முடிக்க திராணி இல்லாமல் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று அவன் முன்பு உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பார்க்காமல் இருப்பானோ. அந்த இடம் தாங்க இந்த இடம், ஆன்டி சேம்பர். இப்போ என்ன செய்யணும்? சத்தியமெல்லாம் கேட்டுட்டோம். இந்த பக்கம் உலகத்துக்குள்ளே போகலாமா, இந்த பக்கம் தேவனிடத்தில் போகலாமா? இதுதாங்க நிலைமை. இப்போ நம்ம இருக்கிற நிலைமை அதுதான். ஒரு சிலர் ஞானஸ்தானம் எடுத்து உள்ளே வரக்கான சூழ்நிலைக்குள்ளே வந்துடுறாங்க. ஒரு சிலர் அதை குறித்து யோசனை பண்ணுறாங்க. ஒரு சிலர் வெளியே வந்துட்டோம், இனி அடுத்தது எங்கே? அது அடுத்து வேற ஒன்றும் இல்லை, இந்த சத்தியத்தை சொல்லக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளுடைய ஐக்கியத்திற்குள்ளே நம்ம வந்துடுவோம், அவ்வளோதான். தொடர்ந்து தேவனுக்கு என்று நம்ம வாழ்க்கை போயிட்டுருக்கோம். இத்தனை நாள் யாருக்காகவோ நம்முடைய வாழ்க்கை போச்சு இல்லைங்களா? நம்முடைய பிரயாசங்கள் யாருக்காக உள்ளது? நம்முடைய சுயநலத்துக்காக. இப்போ உண்மையான சத்தியம் தெரிஞ்சிட்டோம். தெரிஞ்சதுக்கப்புறம் பேர் சபையை விட்டு வெளியே வர்றோம். வெளியே வந்தோடனே தேவனுக்கென்று வாழ்வதற்கு தேவ பிள்ளைகள் ஏற்கனவே இருக்கிறாங்க, வெளியே வந்தவங்க. அவர்களோடு இணைந்து தேவனுடைய வேலை செய்யணும். அப்படி செய்யணுன்னா முதல்ல என்ன செய்யணும்? இந்த பிளான் போடணுமா? கோபுரம் கட்ட மனதாய். அப்படின்னா புரியுதுங்களா? சுருக்கமாக சொல்கிறேன். இப்போ நார்மலாக ஒரு வீடு கட்டுவாங்க, ஒரு பாத்ரூம் கட்டுவாங்க, கோபுரம் யாரும் கட்டுவாங்களா? கோபுரம் யார் தெரியுங்களா கட்டுவாங்க? இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச்சுக்கு உடைய அந்த உப்பரிகையில் தான் கோபுரம் இருக்கும்.
அல்லது ஒரு கோயிலினுடைய உப்பருகையில் இருக்கும், அல்லது ஒரு மசூதினுடைய உப்பருகையில் இருக்கும். கோபுரம் எங்கே இருக்கும்? உப்பருகையில். இப்போ நம்ம ரோட்டில் போயிட்டுருக்கோம், இங்கே ஒரு சர்ச் இருக்குன்னு எதை வச்சு சொல்லிடலாம்? அந்த கோபுரத்தை வச்சு. கவனிக்கிறீங்களா? அப்படின்னா சர்ச்சு யாரை குறிக்கும்? நாம தான், நீங்களே அந்த ஆலயம். கவனிக்கிறீங்களா? இப்போ நம்மெல்லாம் எதுக்கு தெரியுங்க வந்திருக்கோம்? இந்த ஆலயத்துக்கு தலைக்கு தான் இங்கே கோபுரம். தலை யாரு? கிறிஸ்து. இப்போ நம்ம எதுக்கு தெரியுமா வந்திருக்கோம்? நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை கட்ட வந்திருக்கோம், அவராக மாறக்கு வந்திருக்கோம். இப்போ நம்ம என்ன செய்யணும்? சத்தியமெல்லாம் கேட்டாச்சு, இந்த கோபுரத்தை கட்டுறதுக்கு தான் வந்திருக்கோம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த கோபுரம் கட்டுறது சாதாரணமான விஷயம் இல்லை. கிறிஸ்துவாக மாறுவதற்கு நீங்கள் பிளான் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த பூமியில் அவர் மாற வாழணும், அவர் மாற பேசணும், அவர் மாற காரியங்கள் செய்யணும். அப்போ நிறைய எதிர்ப்புகள் வரும், நிறைய துன்பங்கள் வரும். பாதியில் நிறுத்திடக்கூடாது, மரண பரியந்தம் நடந்துகிட்டே இருக்கும் இல்லையா? அதைத்தான் சொல்கிறார். பாதியில் நிறுத்திட்டா மற்றவங்க எல்லாம் கேவலம் பேசிடுவாங்க. அதனால் செல்லும் செலவை கணக்கு பார்க்காமல் இருப்போம். எவ்வளோ செலவாகுதுன்னு பார்க்கணும். அப்போ இந்த பூமியில் நமக்கு என்னென்னவெல்லாம் செலவு பண்ண போகிறோம் தேவனுக்காக. நாம் கிறிஸ்துவாக மாறுவதற்கு நம்ம நேரத்தை செலவு பண்ணோம், காலத்தை செலவு பண்ணோம், நம்முடைய தாளந்துகள், உடல் திறன் எல்லாத்தையும் செலவு பண்ணணும். செலவு பண்ண இங்கே பில்டிங் ஏறிட்டு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி தாங்க நம்ம தேவனுக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் நம்ம ஜீவ பலியாக கொடுத்து அதை தொடர்ந்து நிறைவேற்றி கொண்டிருக்கும் போது நாம் தேவனுடைய ஆலயமாக கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகிட்டுருப்போம்? மேலே போய்ட்டுருப்போம். சரி, ஆன்டி சேம்பருக்கு வந்தாச்சு. இப்போ தேவனுடைய ஆலயமாக மாறும்போது நேராக எங்கே போயிடலாம்? ராஜாவுடைய அறைக்கே போகலாம். ஆனால் என்ன பிரச்சனைன்னா, ராஜாவுடைய அறைக்கு போவதற்கு முன்பாக ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்க. ராஜாவுடைய அறைக்கும் அந்த ஆன்டி சேம்பருக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க அதுக்குள்ளே போகணும். அந்த பில்டிங் எப்படி தெரியுமா கட்டியிருக்காங்க? உள்ளே போகும்போது பாருங்கள், மேலிருந்து ஒரு தூண் வருது. இப்போ என்ன செய்யணும்? உள்ளே போகிறவர் அந்த தூணுக்கு கீழே குனிஞ்சு மறுபடியும் எந்திரிக்கணும். இன்னொரு தூண் அதே மாதிரி மேலிருந்து கீழ் நோக்கி மறுபடியும் குனிஞ்சு எந்திரிக்கணும். இன்னொரு தூண் இருக்குது, மறுபடியும் குனிஞ்சு எந்திரிக்கணும். 3 முறை குனிஞ்சு எந்திரிச்சு வந்தால் தான் ராஜாவுடைய அரண்மனைக்கு போக முடியும். இதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரொம்ப கிளியராக நமக்கு சொல்லி கொடுத்துருக்கார். இந்த 3 ஸ்டெப்பும் கரெக்டாக எடுத்து வைங்க, அதுக்கு பிளான் பண்ணுங்க. முதல்ல என்ன 3 ஸ்டெப்பு? லூக்கா 9:23 பாருங்க. பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என்னை பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு குனியணும். அப்புறம் தன் சிலுவை எடுத்துக்கிட்டு 2வது ஸ்டெப்பு அனுதினமும், 3வது ஸ்டெப்பு. புரியுதுன்னா? 3 முறை குனிஞ்சு எந்திரிச்சு வெளியே வரும். எந்திரிச்சு வெளியே வந்துட்டோம்னா அதை முழுமையாக செய்து முடித்தால் ராஜாவுடைய அறைக்குள்ளே போயிடலாம். இதையத்தான் நமக்கு சுருக்கமாக புரிஞ்சுக்கிறதுக்காக ரோமரில் பவுல் எழுதினார். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இது செய்யறதுக்கு முன்னாடி என்ன பண்ணும்? இப்பிரபஞ்சத்துக்குரிய வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறிஞ்சு அந்த உங்கள் மனசை புதுசாக்கிங்க. அப்போ மனசை புதுசாக்கி தேவனுக்கு பிரியமாக நடக்கும்போது இங்கே நமக்கு மிஞ்சினது துன்பமும் கஷ்டமும் பாடுகளும் அவமானம் தான். சோர்ந்து போயிடக்கூடாது. அதைத்தான் அவங்க சொல்கிறார். அப்படி சோர்ந்து ஒரு வேலை போகும்போது அப்போஸ்தலர் காலத்திலேயே பாருங்கள், பவுல் அவங்களை எப்படி திடப்படுத்தியிருக்கிறாங்க இவங்கெல்லாம் பாருங்கள், வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 14:22. ஸ்ரீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும். அநேக உபத்திரவங்களின் வழியாக தாங்க தேவனுடைய ராஜ்யத்தில் நம்ம பிரவேசிக்க முடியும். பிலிப்பியருக்கு பவுல் எழுதுறார், கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தம் பாடுபடுகிறதற்கும் அருளப்பட்டிருக்கிறது. 2 தீமோத்தேயுல படிக்கிறோம் இல்லையா? அவரோட பாடுகளை சகித்தால் அவரோட ஆளுகை. இது ரொம்ப அடிக்கடி சொல்கிறது உண்டு. அவரோட பாடுகளை சகித்தால் அவரோட ஆளுகை. அப்போ நம்ம பாடுகளை சகிக்கிறோம்னு வச்சுங்களேன், அவருடைய சத்தியத்தின் நிமித்தம் பாடுகளை சகிக்கும் போது இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, அப்பவும் அவரோட தான் இருக்கிறோமா அப்படின்னு அர்த்தம். அவர் நம்மோடு இருக்கார். பாடுகளை சகிக்கும் போதும் கிறிஸ்து நம்மோடு இருக்கார். ராஜாக்களாக்கும் போதும் கிறிஸ்து நம்மோடு இருக்கார். இதைத்தான் வசனம் சொல்லுது.
அவரோடைய பாடுகளை சகித்தால் அவருடைய ஆளுகை செய்யலாம். இப்போ ஆளுகைக்குள்ளே போகிறதுக்கு பேர் தாங்க ராஜாவுடைய அறை. பாருங்கள், இதுதான் அந்த ஒரிஜினல் பிக்சர். ராஜாவுடைய அறை. இங்கே வேற ஒன்றும் இல்லை. இங்கே போனால் ஒரு காஃபின், ஒரு பெட்டி ஒன்று இருக்கா. அந்த பெட்டி ஓப்பன் ஆகிருக்கு. இவ்வளோ தான். இது எதை குறிக்குது? இதுதான் கிங்ஸ் சாம்பர். இது எதை குறிக்குது? ஏதாவது சொல்ல முடியுமா? அதாவது இந்த கிங்ஸ் சாம்பர்ங்கிறது பிதாவாகிய தேவன் குடியிருக்கிற இடத்திற்கு ஒரு அடையாளம். இப்போ அந்த ஒரு பெட்டி இருக்குது, அது ஓப்பனாக இருக்கிறது. எதை குறிக்குதுன்னா, தேவன் தன்னுடைய பிள்ளைகளை வரவேற்று எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுப்பதற்கு என் மனதை என்ன பண்ணியிருக்கேன்? நான் திறந்து வச்சுருக்கேன். இதோ ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் பிள்ளைகளே அப்படின்னு தேவன் என்ன செய்கிறாராம்? இத்தனை கஷ்டங்களையும் தாண்டி ராஜாவுடைய அறைக்கு வர்றாங்க பாருங்கள், பரலோக ஆசீர்வாதத்துக்குள்ளே. அப்படி வரக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் தன்னுடைய ஆசீர்வாதங்களை, தன்னுடைய நிலைமைகளை, தன்னுடைய எல்லா வகையான உரிமைகளையும் இப்போ என்ன செய்கிறாருன்னா அவருடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறாரு? அதாவது வெளியே அப்படியே திறந்து கொடுக்குறார், மனம் திறந்து கொடுக்குறார், தன்னுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல. இது எங்கே இருக்குது தெரியுமா? டாப்பில் இருக்கு. நமக்கு நல்லா தெரியும், திசைகளில் மேலே என்னால நார்த்து. சங்கீதம் 48:2 படிக்கிறோம் இல்லையா? வட திசையில் உள்ள சியோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சி, அதுவே மகாராஜாவின் நகரம். கடைசியாக இவ்வளோ தூரம் மேலே வந்து ஜெயிக்கிறாங்க பாருங்கள். அவங்களுக்கு என்ன கொடுக்குறார்? வாசிக்கலாம், வெளிப்படுத்தல் 3:21. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். பார்த்தீங்களா? ஜெயம் கொண்டு என்னோட பாருங்க, என் பிதாவின் சிங்காசனத்தில் நான் உட்கார்ந்தது போல. சிங்க ஆசனம், ராஜா உட்கார்றது. இப்போ நமக்கு அந்த வாய்ப்பை தேவன் கொடுக்குறார். அன்புக்குரிய சோழ, இப்போ இந்த ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளே நம்ம வரப்போகிறோங்கிறத காட்டுறதாங்க ராஜாவுடைய அறை. சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ராணியினுடைய அறை. இப்போ ராஜாவுடைய அறைக்கு வந்து இப்படி போகணும், மேல் நோக்கி போகணும். ராணியினுடைய அறைக்கு மேல் நோக்கி போக வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்கள், இந்த படத்தை பார்த்தாலே தெரியும். பாருங்கள், ஹரிசாண்டல் பேசேஜ்னே போட்டுருக்கு, கிடைமட்டமான ஒரு வழி இல்லையா? அப்போது ராஜாவுடைய அறைக்கு போனால் கொஞ்சம் கஷ்டம், மேல் நோக்கி போகணும். இது பரலோக ஆசீர்வாதத்தை வாங்கக்கூடிய வகுப்பார். ஆனால் ராணியினுடைய அறைங்கிறது உலக ஜனங்கள் பாருங்க அவங்க போகக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு என்ன அர்த்தம்? பூலோக ஆசீர்வாதம் இருக்கக்கூடிய ஒரு இடம். இதுதான் ராணியினுடைய அறை. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே மேல் நோக்கி நடக்க வேண்டியதில்லை, கிடைமட்டமாக தான். அதில் இன்னொரு விஷயம் இருக்குது பாருங்க, இதுதான் அதனுடைய அந்த ஃபோட்டோகிராஃப். இதில் ஒரு டிசைன் இருக்குது, அதுதான் ரொம்ப ஆச்சரியமான டிசைன். என்னென்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த படத்தை பாருங்கள். இதில் இந்த தொடக்க பகுதியிலிருந்து ராணியினுடைய அறைக்கு போகிறதுக்கு அந்த வழி இருக்கு இல்லையா? அந்த வழி வந்து ஈக்குவலாக 7 பாகமாக பிரிக்கப்பட்டிருக்கு. அதுதான் ஆச்சரியம். அதில் கவனிக்கிறீங்களா? 6 பாகம் இருக்கக்கூடிய வழி வந்து 46 இன்ச் உயரம், 6 பாகம். மிச்சம் 7வது பாகம் வந்து 66 இன்ச் உயரம். இது என்ன ஆச்சரியமா இருக்கே? ஆச்சரியமல்ல, இது தேவனுடைய திட்டம் பாருங்கள். இப்போ நம்ம ஏற்கனவே காலக்கணக்கு சப்ஜெக்ட்லாம் பார்த்தோம் இல்லையா? இப்போ ஆதாமிலிருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய காலம் வரைக்கும் இப்போ 7000 வருஷம் ஆயிருக்கு. கிறிஸ்துவுக்கு முன்னாடி 4000, கிறிஸ்துவுக்கு பின்னாடி 2000, இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ ராஜ்யத்தின் ஆரம்பம் அது ஒரு 1000, மொத்தம் 7000. அந்த 7000 வருஷத்தாங்க இங்கே 7 பாகமாக பிரிக்கப்பட்டிருக்கு. இப்போ 6 பாகம் 46 இன்ச்சுன்னு என்ன தெரியுமா? ஜனங்கள் இந்த குயின்ஸ் சாம்பருக்குள்ளே, ராணியின் அறைக்குள்ளே வரணும்னா 6 பாகம் குனிஞ்சு தான் வரணும். ஏன்னா அது 46 இன்ச்சு ரொம்ப கம்மி. 6 பாகம் குனிஞ்சு தான் வரணும். 7வது பாகம் வரும்போது 66 இன்ச்சு நிமிர்ந்து அப்படி நிற்கலாம். அது எதை குறிக்க தெரியுமா? 1000 ஆண்டு அரசாட்சி. அப்போது ஆதாமிலிருந்து 6000 வருஷ காலம் இந்த உலக ஜனங்கள் குனிஞ்சுதான் இருந்தாங்க, அடிமைத்தனத்தில் இருந்தாங்களாம். இதைத்தான் வசனம் சொன்னது. ரோமர் 6:17 வாசிக்கலாம். முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்தும். பார்த்தீங்களா எப்படி இருந்திருக்காங்க? பாவத்திற்கு. அடுத்த வசனம் பாருங்க, 6:20 ரோமர். பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாய் இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களாய் இருந்தீர்கள். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் உலக ஜனங்கள் அப்படித்தான் இருந்திருக்காங்க, பாவத்துக்கு அடிமை. அப்போ 6000 வருஷம் பாவத்துக்கு என்ன பண்ணியிருக்காங்க? அடிமைகளாக இருந்தாங்க. 7000 வருஷம் வரும்போது பாருங்க ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் தேவன் சொல்றார்.
அடுத்த வசனம் வாசிக்கலாம் பாருங்கள். அதில் 22, இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதால், இது ஒரிஜினலாக இப்போ நமக்கு உலக ஜனங்களுக்கு அவருடைய ராஜ்யத்தினுடைய காரியம். அப்போ அவங்க 6000 வருஷம் முடிஞ்சு 7000 வருஷத்துக்குள்ளே அவங்க போகும்போது பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு இவங்க என்ன ஆயிடுவாங்க? தேவனுக்கு அடிமை. தேவனுக்கு அடிமைங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியணும். அவருடைய பிள்ளைகள். பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். பாருங்க, தேவனுக்கு அடிமைகளாகிறதுனால நமக்கு கிடைக்க போகிற, உலக ஜனங்களுக்கு கிடைக்க போகிற மிகப்பெரிய ஆசீர்வாதம்னா என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கக்கூடிய வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை இப்போ உலக ஜனங்களுக்கு அவர் கொடுக்க போகிறார். அதான் குயின் சேம்பர். 6000 வருஷம் நீங்கள் பாவத்தில் அடிமையாக இருந்துட்டீங்க. என்னுடைய குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வாங்க. 7000 வருஷத்துக்கு நான் அந்த அடிமைத்தனத்தின் உங்களை விடுதலையாக்கி நிமிர்ந்து நில்லுங்க. ஆனால் எனக்கு அடிமைகளா அப்படின்னா புரியுதா? தேவனுக்கு அடிமைங்கிறது அவருடைய பிள்ளைகள். அடிமைன்னா வேற ஒன்றும் இல்லை, அவர்களுக்கென்று சுய சித்தம் இல்லை. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படி தானே, என்ன குறைஞ்சு போயிட்டார். தேவனுடைய சொல் பேச்சு கேட்டு இன்னைக்கு வரைக்கும் அவர் நடந்துட்டு இருக்கார், நாளைக்கும் நடப்பாருங்க. அவருக்குன்னு சுய சித்தம் இல்லை. என்ன குறைஞ்சு போயிட்டார்? யோசனை பண்ணி பாருங்க. எல்லாத்துக்கும் மேலே தேவன் கொண்டு உட்கார வச்சுட்டார் இல்லையா? அதே தான் நமக்கு, அதே தான். அவருக்கு அடிமைகளாகும் போது நம்மளை ராஜாக்களாக அவர் உட்கார வைக்கிறார். ஸோ அப்படி வரும்போது தான் எல்லா உலக ஜனங்களும் என்ன பண்ணுவாங்க? பூமியின் எல்லைகளெல்லாம் நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பும். ஜாதிகளுடைய சந்ததிகள் எல்லாம் நம்முடைய சமூகத்திலே தொழுது கொள்ளும். அப்போது ராஜ்யம் யாருடையதாக இருக்குமா? கர்த்தருடையது. ஸோ அப்போ கண்ணுக்கு தெரிய ராஜ்யம் வரும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, ராஜாவின் அறைக்கு போகிறவங்க ராஜாவின் அறையில் இருப்பாங்க, ராணியினுடைய அறைக்கு போகிறவங்க ராணியினுடைய அறையில் இருப்பாங்க. பரலோக ஆசீர்வாதம் பூர்லோக ஆசீர்வாதம் அவங்களுக்கு தெளிவாக அவங்களுக்கு போய் சேரும். கவனிங்க, இதோட இன்னும் நிறுத்தல. இதுக்கு முக்கியமான இன்னொரு தீர்க்க தரிசனத்தை சொல்கிறார். ஏசாயா 19 என்ன படித்தோம்? அக்காலத்திலே எகிப்து தேசத்தின் நடுவிலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடமும் அதன் எல்லை அருகே கர்த்தருக்கு ஒரு ஸ்தம்பமும் உண்டாயிருக்கும். இந்த வசனத்துக்கு தான் இவ்வளோ நேரம் மீனிங் பார்த்துட்டோம். இனி அடுத்தது பாருங்க, அதே அடுத்த வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 19:20. அது எகிப்து தேசத்திலே சேனைகளின் கர்த்தருக்கு அடையாளமும் சாட்சியுமாய் இருக்கும். பார்த்தீங்களா, அந்த பிரமிடை குறித்து சொல்றாரு. அது எகிப்து தேசத்திலே கர்த்தருக்கு என்று ஒரு சாட்சி. இப்போ பாருங்க, அந்த ஒரு மகா பெரிய டிசைனே இப்போ பாருங்க, தேவன் இருக்கிறார் என்பதுக்கு ஒரு சாட்சி அந்த பில்டிங்கினுடைய டிசைன்லேயே தேவன் நமக்கு சொல்லிட்டார். அதே சமயத்தில் இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னா, ஒடுக்குகிறவர்களின் நிமித்தம் அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள். இன்னைக்கு என்ன நடந்துட்டு தெரியுமா? இதான் எகிப்து. புரியுதுங்களா? இந்த உலகம் தான் எகிப்து. இங்க இன்னும் ஒடுக்குறானா ஏழைகளை. அதனால தான் விலைவாசி ஏறுது. ஜனங்களை சட்டங்கள் போட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? ஒட்டிக்கிட்டே இருக்கிறான் சைத்தான். இப்போ என்ன நடக்க போதா? ஒடுக்கிறவர்கள் நிமித்தம் அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள். அப்பொழுது அவர்களுக்கு ஒரு இரட்சகனையும், இது ஏற்கனவே வந்தாச்சு, ஒரு பலவானையும் அனுப்பி அவர்களை விடுவிப்பார். புரியுதுங்களா? அப்போ இந்த உலக ஜனங்கள் ரொம்ப நாளாக ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கிற காலம். அப்படி அவர்கள் தேவனை நோக்கி முறையிடக்கூடிய ஒரு காலம் வருமா? அப்போ ஒரு இரட்சகனை எழும்ப வைக்கிறாராம். பின்னாடியே ஒரு பலவான் வரார். இவங்க 2 பேர் என்ன செய்கிறான்னா, எகிப்து ஜனங்களை மீட்டெடுப்பார்கள். யார் இந்த இரட்சகர்? அதுதான் நான் சொல்லணுமா? உங்களுக்கு தெரியாதா? நம்முடைய அன்பு இரட்சகர் இயேசு கிறிஸ்து. இரட்சகர் கிறிஸ்து தான் 2ஆம் வருகையில் வந்தாச்சு. ஒட்டுக்கிட்டு இருக்கிறான் சாத்தான். இன்னும் கொஞ்ச நாள் எல்லாத்தையும் வெளியெடுத்துருவான். ஆனால் இன்னும் அது ஏன் முழுசாக எடுக்கல? காரணம் என்னென்னா, அவரோட இன்னும் ஒரு சிலர் சேரணும். பலவான்கள் யார் தெரியுமா? அவருடைய திருச்சபை. அவங்க தான் பலவான்கள். 1 யோவான் வாசிக்கலாம் பாருங்கள், 2:14 வாசிக்கலாம். பிதாக்களே, ஆதி முதலாய் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதினாலும், பாருங்க, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதுனாலும், தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும், தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும், நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதுகிறேன். பார்த்தீங்களா? நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு. அப்போ யார் ஜெயிக்கிறாங்களோ, இப்போதானே படித்தோம், ஜெயங்கொண்டவர்கள் என்னுடைய சிங்காசனத்தில் உட்கார வைக்கிறேன்னு சொன்னார் இல்லையா? இவங்க தாங்க பலவான்கள். எப்படி அவங்க பலவான்களை பற்றி சொல்லும்போது அவங்க எப்போ பலவான்களாக மாறுவாங்க அப்படின்னா, தேவ வசனம் அவர்களை நிலைத்திருக்கிறதுனால. படித்தோம் இல்லையா? கோபுரம் கட்டமானதா,
அப்போ கிறிஸ்துவாக யாரெல்லாம் மாறுகிறவங்கெல்லாம் பலவான்கள். பெரிய ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போகிறார். கிறிஸ்து வந்து அந்த தன்னுடைய கமாண்டை கையில் எடுத்துட்டார். அதனுடைய உச்சகட்டம் என்ன தெரியுமா? தன்னுடைய திருச்சபையை சேர்ந்து கூட எடுத்துருவார். ஏன் இன்னைக்கு வரைக்கும் எடுக்கல? ஒரு சில திருச்சபையின் பிள்ளைகளுடைய லக்கம் 1,44,000 பேருடைய லக்கம் இன்னும் முடியல. ஏன் முடியல? அந்த 1,44,000 அங்கங்கள் இப்போ ஒரு சில அங்கங்கள் உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்குதுங்க. அது கேட்டு சீக்கிரம் ஒரு முடிவெடுக்கணும், கிறிஸ்துவாக மாறணும். மாறும் பொழுது டோட்டல் எகிப்து ஜனங்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய திருச்சபையின் மூலமாக என்ன செய்ய போகிறார்? ஒரு பெரிய ரிலீஃப். இது தாங்க 3வது உலகம். படிச்சோம் இல்லையா? அப்போ அந்த 3ஆம் உலகத்தில் இதே வசனம் பாருங்க, ஏசாயா 19:23 வாசிக்கலாம் பாருங்க. அக்காலத்திலே எகிப்திலிருந்து அசீரியாவுக்கு போகிற பெரும்பாதை உண்டாயிருக்கும். பாருங்க, அக்காலத்திலே மறுபடியும் சொல்ற பாருங்க, எகிப்திலிருந்து அசீரியாவுக்கு போற பெரும்பாதை ஒன்று இருக்குமா? அந்த டைம்ல இந்த பெரும்பாதைன்னு ஒன்று நமக்கு ஒரு ஞாபகம் வருதா? 3 வழிகள். விசாலமான வழி, அது ஆதாம் திறந்து விட்டது, எல்லாரும் மரணத்துக்குள்ள போயிட்டாங்க. இடுக்கமான வழி, அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருச்சபைக்கு மாத்திரம் திறந்து விடுற வழி. அதில் போகிறவங்க ராஜாக்கள் ஆயிடுவாங்க. அவருடைய ராஜ்யம் இந்த பூமியில் வரும்போது மறுபடியும் உலக ஜனங்களுக்கு ஒரு பெரும்பாதையை திறந்து விடுவார். படிச்சிருக்கோமா இல்லையா? ஏசாயா 35ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அங்கே பெரும்பாதையான வழி இருக்கும். படிச்சோம் இல்லையா? அங்கே பெரும்பாதையான வழி இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதும் இல்லை. அந்த வழியிலே நடக்கிறவர்கள் பேதையராய் இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. தீட்டுள்ளவன் வர்றதில்லை. நம்ம இந்த வசனத்துக்கெல்லாம் மீனிங் நமக்கு தெரியும். சிங்கம் அங்கே இருப்பதில்லை. சிங்கத்தை எடுத்து வரான் சைத்தான் இல்லையா? அடுத்தது, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும் சொன்னார் இல்லையா? இது எப்போ தெரியுங்களா? அக்காலத்திலே. கவனிக்கிறீங்களா? ஒரு வசனம் என்ன படித்தோம்? எகிப்திலிருந்து அசீரியாவுக்கு போகிற ஒரு பெரும்பாதை இருக்குமா? அப்போது எகிப்துங்கிறது உலகம். இந்த உலகத்திலிருந்து நிறைய ஜனங்கள் நடந்து போவாங்களாம். எகிப்திலிருந்து எங்கே போவாங்க? அசீரியாவுக்கு. இது என்ன ஆச்சரியம் தெரியுங்களா அன்புக்குரிய சகோதர சகோதரி? பாருங்கள், தான் கீழ்ப்பகுதி வந்து எகிப்து, நார்த் சைடு வந்து அசீரியா. இப்போ உலக ஜனங்கள் எகிப்திலிருந்து, எகிப்துன்னா உலகத்தினுடைய எல்லா வகையான பாதக சாதகங்கள் எல்லாத்தையும் விட்டு ராஜ்யத்துக்குள்ளே வடக்கு நோக்கி, தேவனுடைய நகரத்தை நோக்கி, அவருடைய ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்களை நோக்கி நகர்வாங்களாம். அது அசீரியா. இப்போ என்ன பிரச்சனைன்னா, இந்த அசீரியா வந்து எகிப்திலிருந்து அசீரியாவுக்கு போகிற ஒரு பெரும்பாதை ஒன்று இருக்குது. இந்த எகிப்து எங்கே இருக்குது? தெற்கு. அசீரியா எங்கே இருக்குது? வடக்கு. எகிப்து எதை குறிக்கும்? உலகம். அசீரியா எதை குறிக்கும்? ராஜ்யம். அப்போ இந்த உலகத்திலிருந்து எல்லா உலக ஜனங்களும் தேவனுடைய ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்களை வாங்கணும்னு அவங்க மேல் நோக்கி போகணும், அசீரியாவை நோக்கி. அப்படி போகிறதுக்கு தாங்க 3வது வழி பெரும்பாதையை திறந்து விடுறாராம். இதில் பெரிய ஆச்சரியம் என்னென்னா, அப்படி போகிறவங்க கட்டாயமாக எது வழியாக தான் போகணும்னா, எகிப்திலிருந்து அசீரியாவுக்கு போகிற வழியில் நடுவில் ஆழ்ந்த வேலை நிற்கிறதாங்க பிரமிடு. அப்போ எல்லாரும் எதை கடந்து தான் போயாகணும்? எதை கடந்து தான் போயாகணும்? இந்த பிரமிடை கடந்து தான் போயாகணும், வடக்கு நோக்கி. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பிரமிடில் என்ன இருக்கு? தேவனுடைய திட்டம். இவ்வளோ நேரம் பார்த்தோம் இல்லையா? அப்போ உலக ஜனங்கள் எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பயணிக்கும் போது தேவ திட்டம் என்னன்னு பார்த்துட்டு தான் உள்ளே போவான். தேவ திட்டத்துக்குள்ள தேவனுடைய அன்பு என்னன்னு தெரியும். அதை தெரியும் போது மனுஷனை தேவன் என்னவா மாற்றிடுவாராம். பாருங்க, ஏசாயா 13:12 வாசிக்கலாம். புருஷனை பசும் பொன்னினாலும் மனுஷனை ஓப்பேரின் தங்கத்தினாலும் அபூர்வமாக்குவேன். மனுஷனை தங்கத்தை விட பாருங்க, தங்கமான மனுஷன் சொல்கிறோம் இல்லையா, அவ்வளவு நல்லவர்களாக தேவன் மாற்றுவார். அதே யோபுலையும் படிக்கிறோம் இல்லையா, யோபு 23:10. ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்தபின் பொன்னாக விளங்குவேன். இப்போ அல்டிமேட்டாக ஒட்டுமொத்த உலக ஜனங்கள் எல்லாம் ஈயம்பித்தாளையாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இவர்கள் பொன்னாக இல்லை. ஸோ இவர்கள் எல்லாவரையும் பொன்னாக மாற்றுவதற்கு தான் தேவன் இவ்வளவு பிரம்மாண்டமான திட்டங்கள். எங்கே பார்த்தா அவருடைய திட்டம் தெரியணுமா?
அந்த மாதிரி அவருக்கென்றே ஒரு அடையாளமாக இன்றைக்கி எங்கே வச்சுருக்கார்? அந்த எகிப்தில் இருக்கிற பிரமிடை. அதனால தாங்க இன்னைக்கு வரைக்கும் காலத்தால் இது அழியவே இல்லை. ஏன்னா தேவனுடைய கிராண்ட் டிசைன் அதுக்குள்ள இருக்கு, அழியறதுக்கு வாய்ப்பே இல்லை. சரியா? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பைபிள் இருக்கு அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. தொடர்ந்து அடுத்த வாரம் இன்னொரு முக்கியமான தீர்க்க தரிசனத்தில் நம்ம என்ன செய்யலாம், சிந்திக்கலாம். பொறுமையோடு கேட்ட நம்ம அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவார்.